ஸ்ரீபதியான பகவான் குருவாயூரப்பனுடைய ஒரு ஆச்சரியமான கிருபையாலையும் சத்குருநாதாளுடைய ஒரு அனுகிரகத்தாலையும் நமக்கு இங்கே 10 நாட்கள் ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற பாகவதத்தோடைய சாரபூதமாக இருக்கிற ஒரு கிரந்தம் குருவாயூரப்பனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால், மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரின்னு இந்த மகானுக்கு பேர். தியாகராஜர் ராகரத்ன மாலிகச்சே அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடினார். ரத்னஹாரம் சாத்தரேன் ராமா உனக்கு அப்படின்னார். எது ரத்னஹாரம் அப்படின்னுட்டா அவருடைய கிருத்திகளே ரத்னஹாரம். அதனால தான் திருமாலை அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இல்லையா. பாமாலையாக இருக்கிறதுனால தான் அதுக்கு திருமாலை அப்படின்னே பேர். மாலைனா ஹாரம் தானே அர்த்தம். தொண்டரடி பொடியாழ்வார் ரங்கநாதனுக்கு சாத்தினா ஹாரத்துக்கு திருமாலைன்னு பேர். புஷ்பஹாரம் சாத்தினா கூட புஷ்பஹாரம் வாடி போயிடும், பூமாலை. ஆனால் பாமாலையாக சாற்றிவிட்டா அது வாடாது. ஏன் அப்படின்னுட்டா அதில் புஷ்பஹாரம் வாடாமல் இருக்கிறதுக்காக அந்த புஷ்ப மாலையில் என்ன பண்ணுவான்னா ஜலத்தை புரோக்ஷிச்சு கட்டுவா, வாடாமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுனால. அதை போல இந்த மகான்கள்லாம் சாற்றிருக்கக்கூடிய பாமாலை எப்படி இருக்கு அப்படின்னுட்டா தங்களுடைய ஆனந்த பாஷ்பத்தை விட்டு மெயின் சிலிர்த்தும் ஆனந்த பாஷ்பம் விட்டுமே தங்களுடைய அனுபூதியே இங்க ஒரு ஹாரமா சாத்தியிருக்கா இல்லையா. தங்களுடைய அனுபவம் தான் இந்த கிருத்திகள் எல்லாமே. அவளுடைய ஆழ்ந்த பக்தி அனுபவம் தான் அந்த கீர்த்தனங்கள், இந்த கிருத்திகள். அதனால இதால ஒரு ஹாரம் கட்டி சாத்திரா இல்லையா. அதனால இது ஒரு ரத்னஹாரம் போல சோபிக்கிறது. அதனாலதான் ராகரத்ன மாலிகச்சேன்னு தியாகராஜரும் சொன்னார். க்ஷேத்திரங்கள்லேயே ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒன்னொன்று விசேஷம். பகவான் பல க்ஷேத்திரங்களில் எழுந்தருளி இருக்கான். நமோஸ்வனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிரபாதாட்சி சிரோருபாகவேன்னு தானே சொல்கிறோம் இல்லையா. அனந்த மூர்த்திகள், அனந்த ரூபத்தை எடுத்துட்டா ஆங்காங்கே ஒரு க்ஷேத்திரங்கள்லையும் எழுந்தருளி இருக்கான். ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு உபாசன முறை இருக்கு. திருப்பதி க்ஷேத்திரம் அப்படின்னு விட்டாலே அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை உபாசிக்கிறது அப்படின்னா நிறையா தனத்தை கொண்டு கொட்டணும், தனத்தால் ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திரத்தில் உபாசனா பத்ததி. அதால பகவான் சந்துஷ்டி அடையிறான். நம்ம கொடுக்குற தனமா அப்படின்னுட்டா நம்ம கொடுக்குற தனம்ங்கிறது விஷயம் இல்லை, அங்கே ஆராதனை முறை அப்படிதான் இருக்கு. அதுபோல பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய பகவான் பத்ரி நாராயணனை எது பிரீத்திப்படுத்தும் அப்படின்னுட்டா அங்கே போய் நிறைய தபஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே பகவானே நரநாராயணாள்னு 2 ரூபத்தை எடுத்துட்டு தபஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அங்கே போய் பிரம்மச்சரியத்தாலையும் தபசாலையும் பகவானை ஆராதனம் பண்ணணும்னு இருக்கு. அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு உள்ள ஒரு ஆராதன பத்ததி. பண்டரி க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பண்டரி க்ஷேத்திரத்தில் இருக்கிற பாண்டுரங்கனுக்கோ ஆராதனம் எது அப்படின்னுட்டா அகண்டமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கும் பண்டரி க்ஷேத்திரம் போனேன்னா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரிங்கிற நாமம் கேட்டுட்டே இருக்கும். யாராவது ஒரு பாகவதர் எங்கேயோ ஒரு சாது பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு தான் இருப்பார். நாமம் கேட்காத நாளே இல்லை, நாமம் கேட்காத நிமிஷமே இல்லை பண்டரியில். அப்படி ஒரு நாமக்ஷேத்திரம் பண்டரி. அதுதான் ஆராதன கிரமம். அங்கே பூரி ஜெகநாதத்தில் போய் பார்த்துட்டோமானால் ஜெகநாத சுவாமியை நிறைய அன்னங்கள் பண்ணி சமிருத்தியாக பண்ணி நைவேத்தியம் பண்ணிகிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 200 குவிண்டல் ரைஸ் நைவேத்தியம் மாறுது அந்த பெருமாளுக்கு. அன்னம் அப்படிங்கிறது அன்ன நைவேத்தியம் தான் அன்னக்ஷேத்திரம்னு சொல்லுவாள். அது ஒரு பத்ததி, அங்கே ஆராதன பத்ததி. அப்படி ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு பத்ததி இருக்கு இல்லையா. அதை போல குருவாயூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவாத புரீஷ் அப்படின்னு சொல்கிறோமே, குருவாத புரீஷன் தானே பேர். குருவும் வாயுவும் சேர்ந்து இந்த பகவானை பிரதிஷ்டை பண்ணதுனால தான் குருவாயூர்னு பேர், குருவாத புரின்னு பேர், குரு பவனபுரி அப்படின்னு பேர். குரு பவனம்னா வாயு, தேவகுருவா இருக்கிற ப்ரஹஸ்பதியும் வாயுவும் சேர்ந்து இந்த பகவானை பிரதிஷ்டை பண்ணதுனால தான் குருவாயூர்னு பேர். இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு எது உகப்பு, இங்க இருக்கக்கூடிய பகவானுக்கு எந்த ஆராதனம்னுட்டா ஸ்ரீமத் பாகவதத்தை எப்பவும் சப்தாகம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தை சிரவணம் பண்றதுலேயே இந்த பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அதனால தான் நாராயண பட்டத்திரி என்ன பண்ணினார்னா பாகவதத்தையே ரொம்ப ஆச்சரியமா 1036 ஸ்லோகங்கள்ல 100 தசகங்கள்ல ஸ்ரீமன் நாராயணியம் அப்படின்னு ஒரு அழகான ஹாரமா தொடுத்து சாத்தினார். சுவாமி வேதாந்த தேசிகர் தயாசதகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே வடகல சம்பிரதாய ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகர். தயாசதகம்னு திருப்பதி எம்பெருமான் மேலே ஒரு 100 ஸ்லோகங்கள் தயாசதகம்னு பேர். திருப்பதி எம்பெருமானுடைய கருணையே ஆச்சரியமாக எடுத்து காண்பிக்கும்படியான ஸ்லோகங்கள். பிரபத்தியே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாச அனுகம்பய இக்ஷுசார ரசஸ்ரோதம் என்மூர்த்தியா சர்க்கராயிதம். ரொம்ப ஆச்சரியமாக அந்த தயாசதகம் அப்படி ஆரம்பிச்சுட்டு போகும்.
அந்த தயாசதகத்தை இன்னைக்கும் நீங்க திருப்பதியில போய் பார்த்தேன், ஆனால் அழகா ஒரு மாலையாவே சாத்தியிருக்கா. ஆச்சரியமா சின்ன 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 காயின்ல அந்த தயாசதக ஸ்லோகங்களை இன்ஸ்கிரைப் பண்ணி 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 ஒரு சில தினங்கள்ல, முக்கியமான தினங்கள்ல பெருமாள் தயாசதக மாலை சாத்திப்பார் இல்லையா? அதனாலதானே மாலைன்னு சொல்றோம் இல்லையா, பா மாலைன்னே சொல்றோம். அதை போல நாராயணியம்ங்கிறது 100 தசகங்களால் ஆனே ரொம்ப ஆச்சரியமான குருவாயூரப்பனுக்கு சாத்தின பாகவத ஹாரம். பாகவத புராணத்தை அப்படி சாரமா பிழிஞ்சு 18,000 ஸ்லோகங்கள் வேதவியாசர் நமக்கு 18வது புராணமாக ஸ்ரீமத் பாகவதத்தை அனுகிரகம் பண்ணினார். அந்த பாகவதத்துடைய சாரத்தையே அப்படி அழகா 100 தசகங்கள்ல 1036 ஸ்லோகங்கள்ல ஒரு ஹாரமா தொடுத்து மேப்பத்தூர் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனுக்கு சாத்தியிருக்கார். குருவாயூருடைய க்ஷேத்திர மகாத்மியம் பார்த்துட்டா ரொம்ப ஆச்சரியம். குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபாலன் இருக்கானே, அந்த கிருஷ்ணன் பார்த்துட்டா எப்படி இருப்பார்னா, சங்கு சக்கர கதா பத்மத்தோடு கூடின மூர்த்தியாக தான் இருப்பார். சதுர்புஜ மூர்த்தியாக தான் காட்சியை கொடுப்பார். குருவாயூரில் போய் நீங்கள் பார்த்தேன்னா தெரை போட்டிருப்பா. காலம்பர நிர்மால்ய சேவையெல்லாம் போய் பார்த்தோமானால் முதல்ல தெரை போட்டிருப்பா. தெரை போட்டிருக்கிறதே பக்தாள்லாம் தரிசனத்துக்காக நின்றுருப்பா இல்லையா? நின்றுருக்கிறதே என்ன கோஷம் பண்ணுவா அப்படின்னுட்டா எல்லாம் நாராயண 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 இந்த கோஷம்தான் கொச்சுட்டே இருக்கும். திரைய விளக்குற வரைக்கும் தான் அந்த கோஷம். திரைய விளக்கிட்டாலும் அப்படின்னுட்டா அந்த ரூபத்தை பார்த்துட்டாலும் அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டா அது பெரிய பெருமாள் நாராயணன்னு தோணாது, சின்ன கோபாலன் உன்னி கிருஷ்ணன்னு தோணி போயிடும். அந்த ரூபத்தை பார்த்துட்டாலே அவனுடைய, அதனாலதான் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலாயாவலீலோபனீயம் பீயூஷாப்ளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தருண்யாரம்பரம்யம் பரம ரசசுகாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கை ஆவீதம் நாரதாத்யை விலசது உபனிஷத் சுந்தரி மண்டலேச்சே அப்படின்னு பட்டத்திரி கடைசி தசகத்துல குருவாயூரப்பனுடைய ரூப லாவண்யத்தை வர்ணிக்கக்கூடிய அந்த தசகத்துல அதுல சொல்றார், எப்பவுமே எந்த ரூபத்துல காட்சி கொடுக்கிறான் அப்படின்னுட்டா திவ்ய கைஷோர வேஷம். திவ்ய கிஷோரனாக சின்ன கோபாலனா தான் இருக்கான். பார்க்கறதுக்கு வேணா சங்கு சக்கர கதா பத்மத்தோட சதுர்புஜமூர்த்தியாக காட்சி கொடுத்தாலும் கூட பெரிய பெருமாள்லாம் ஒன்றும் கிடையாது, கோபாலன் தான். அங்க இருக்கிறவன் கிருஷ்ணன் தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காண்பிக்கிறார். ஆனா இது அனுபவத்திலேயே பார்க்கலாம். தினப்படியே நீங்க குருவாயூர் போய் சேவிச்சேளானால் திரை போட்டிருக்கிற வரைக்கும் நாராயண நாராயணான்னு சொல்லுவாளே தவிர திரைய விளக்கின மாத்திரத்தில் அந்த ரூப தரிசனம் ஏற்பட்டா அவன் சின்ன கிஷோரன் தான், நந்தகுமாரன் தான், ஷியாமசுந்தரன் தான், கோபாலன் தான் அப்படிங்கிறது பார்த்த மாத்திரத்திலேயே அனுபவத்துக்கு வந்துடும். அதனால எல்லோரும் எண்டே உன்னி கிருஷ்ணா எண்டே கோபாலா அப்படின்னு அங்க ரொம்ப ஆச்சரியமா சேவிக்கிற ஒரு அழக குருவாயூர்ல பார்க்கலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கும் பாகவதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கோபாலன் இருக்கானே, இவனை யாரு ஆராதனம் பண்ணினா அப்படின்னுட்டா பரம கிருஷ்ண பக்தனான உத்தவன் பூஜை பண்ணின மூர்த்தியாக்கும் இந்த குருவாயூரப்பன். கிருஷ்ண பக்தாள்லேயே ரொம்ப முக்கியமானவன் உத்தவர். கிருஷ்ண மந்திரியா இருந்தார். பகவான் மதுரையில யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிண்டு மதுரையில யுவராஜனா இருந்துருக்கிற சமயத்திலே, அப்புறம் துவாரகையில பகவான் துவாரகாதீசனா எழுந்தருள் இருக்கக்கூடிய சமயத்திலையும் கிருஷ்ண மந்திரியா கூடவே இருந்து அப்படி ஒரு பக்தி பண்ணினவன் உத்தவன்னு பேர். பக்த விஜயம் சொல்றது அந்த உத்தவன் தான் நாமதேவரா அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த நாமதேவர் தான் திருப்பி துக்காராமா அவதாரம் என்றார் அப்படின்னு பக்த விஜயம் சொல்றது. பண்டரிபுரத்துல நாமதேவர் துக்காராம் இவாள்லாம் பிரதானமான பக்தாள் இல்லையா? அந்த உத்தவன் தான் திருப்பி திருப்பியும் அவதாரம் பண்ணி அவதார காலத்திலையும் கூட இருக்கான். அர்ச்சாவதாரமா பண்டரிநாதனா எழுந்தருளி இருந்தாலும் பக்தி பண்றதுக்காக நாமதேவரா திருப்பியும் அவதாரம் என்றார் அப்படின்னு உத்தவனுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. இந்த உத்தவன் பூஜை பண்ணிட்டு இருந்த மூர்த்தி தான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறது நமக்கு க்ஷேத்திர மகாத்மியம். இந்த குருவாயூரப்பனே ஆதிகேசவ மூர்த்தின்னு பேர் இந்த குருவாயூரப்பனுக்கு. இந்த மூர்த்தி எங்க இருந்தார் அப்படின்னுட்டா மதுரையில இருந்தார். வடமதுரைன்னு சொல்றோம் இல்லையா? மண்ணு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு இந்த வடமதுரை இருக்கு இல்லையா? அந்த மதுரையிலே இந்த யாதவர்களால் எல்லாம் பூஜை பண்ணப்பட்டு இருந்த, அதுவும் பிரத்யேகமா உக்ரசேன மகாராஜா கம்சன் இவாளுக்கெல்லாம் குலதெய்வமா இருந்த மூர்த்தியாக்கும் இந்த ஆதிகேசவ மூர்த்தியா இருக்கிற குருவாயூரப்பன். தேவகி வசுதேவாலே இந்த பகவானை பூஜை பண்ணியிருக்கார். கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த பரம்பரையில வந்தவா எல்லோரும் பூஜை பண்ணின மூர்த்தி இந்த ஆதிகேசவ மூர்த்தி. தேவகி வசுதேவாளை இந்த பகவானை பூஜை பண்ணி இவனுடைய கிருபையால தான் கிருஷ்ணாவதாரமே ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தான் பூர்வ சரித்திரம். எப்போ இவாள்லாம் மதுரையை விட்டுட்டு துவாரகைக்கு கிளம்பி போனாலோ கம்சவதம்லாம் ஏற்பட்டு
பலராம சுவாமி ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரேவதிக்கு ஸ்ரீதனமா வந்த இடம் துவாரகை, சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இதுக்கு ஆனர்த்த தேசம்னு பேர். எப்போ இவாள்லாம் மதுரையை விட்டுண்டு துவாரகைக்கு கிளம்பினாலும் அப்போ இவாளுடைய ஆராதன மூர்த்தியா இருக்கிற இந்த ஆதிகேசவ பெருமாளையும் எடுத்துட்டு அங்கே போயிட்டா. தேவகி வசுதேவாள்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் பிரத்யேகமா உத்தவன் இந்த சுவாமியா ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. எப்படி ஆராதனை பண்ணுவான் அப்படின்னுட்டா, உத்தவன் இந்த மூர்த்தி முன்னாடி உட்காந்து உட்காண்டு சமஸ்த கிருஷ்ண லீலைகளையும் உட்காண்டு அவன் ஒரு பிரவச்சனம் பண்ணுவானா இந்த பகவான் முன்னாடி உட்காந்து. நீதான் இப்படி பண்ணினியோ, நீதான் கோவர்தனோத்தாரணம் பண்ணினியோ, நீதான் நவநீத சௌரியம் பண்ணினியோ, நீதான் வஸ்திராபகரணம் பண்ணினியோ, நீதான் காளிய நிர்தனம் பண்ணினியோ, நீதான் அந்த ராசலீலையை பண்ணினியோ அப்படின்னு பாகவதத்தை இந்த மூர்த்தி முன்னாடி உட்காண்டு உத்தவன் சொல்லி இந்த பாகவதத்தை உத்தவன் வாக்கிலிருந்து கேட்டு இந்த சுவாமிக்கு அப்புறம் பாகவதம் கேட்காமல் இருக்க முடியலை. உத்தவன் வாக்கிலிருந்து பாகவதத்தை கேட்டு அப்புறம் பாகவத பித்து பிடிச்சு போயிருத்து குருவாயூரப்பனுக்கு. துவாரகை சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுத்துலையா, பகவான் தன்னுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை மறைச்சுண்டு அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் கிளம்பி அன்னியிலிருந்து 7வது நாள்ல துவாரகையே சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம துவாரகைன்னு போய் பார்க்கறது சமுத்திரத்துக்கு மத்தியில ஒரு சின்ன ஆலயம் இருக்கு. அந்த பகவத ஆலயத்தை தவிர பாக்கி துவாரகை எல்லாம் சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுச்சு. நம்ம அந்த போட்டில் போய் சமுத்திரத்துக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த துவாரகையில் எஞ்சி இருக்கிற அந்த ஒரு ஆலயத்தை தான் தரிசனம் பண்ணிட்டு வரும். அதுக்கு பேட் துவாரகா அப்படின்னு பேர். அப்போ இந்த மூர்த்தி அங்க உத்தவனால பூஜை பண்ணப்பட்டது இல்லையா, அந்த மூர்த்தி அப்படியே சமுத்திரத்துல அடிச்சுண்டு அப்படியே வந்துட்டு இருக்கிற சமயத்துல தேவகுருவா இருக்கிற ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானும் இந்த இடத்துல கொண்டு பிரதிஷ்டை பண்ணினான். இந்த குருவாயூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயண சரஸ் அப்படிங்கிற இந்த தீர்த்தத்துடைய கரையில குருவாயூரப்பனை கொண்டு ஆச்சரியமா பிரதிஷ்டை பண்ணினான். பாகவதத்துல இந்த நாராயண சரஸுடைய மகாத்மியமும் சொல்லப்படுறது. நாராயணஸ்தரஸ் தீர்த்தக்கரையில் குருவாயூரப்பன் வரத்துக்கு முன்னாடி அங்கே யார் இருந்தார்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இருந்துட்டு இருந்தார் அந்த இடத்துல. இன்னைக்கு நீங்கள் குருவாயூர் போனேன்னா பக்கத்துலேயே மம்மியூர்னு ஒரு இடம் உண்டு. அங்கே போய் பரமேஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாதான் குருவாயூர் யாத்திரையே பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவா. காரணம், குருவாயூரப்பன் இப்போ எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல தான் மம்மியூர் பரமேஸ்வரன் இருந்தார். பாகவதத்தில் பிரச்சேதசர்கள்னு ஒரு 10 பேர் தபஸுக்கு போறா. பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் வரக்கூடிய சரித்திரம் இந்த சரித்திரம். 10 பேர்கள் பிரச்சேதசர்கள்னு பேர். இவர்கள்லாம் பகவானை தபசு பண்ணி பகவான்கிட்ட வரம் வாங்கிட்டு சிருஷ்டி பண்ணணும், சிருஷ்டியை விஸ்தாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தபசுக்காக போறா. எந்த இடத்துக்கு தபசுக்கு போறான்னா நாராயண சரஸ் தீர்த்தக்கரைக்கு தான் தபசுக்கு போறா. நாராயண சரஸ் தீர்த்தக்கரையில் பரமேஸ்வரனுடைய தரிசனம் ஏற்படுறது அவளுக்கு. சாட்சாத் பரமேஸ்வரனே அவ முன்னாடி தரிசனம் கொடுத்து சொல்றார், உங்களை போன்ற பரம பாகவதாளை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பாகவதாளை பார்த்துட்டாலோ அவ கூப்பிடாதபடியே நான் அவளுக்கு தரிசனம் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு சத்சங்கம் வேணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். அந்த பிரச்சேதர்களுக்கு ருத்ரகீதம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்றார் பரமேஸ்வரன். இது பாகவதத்தில் ரொம்ப அழகாக கிடைக்கிறது. ஜிதம் த ஆத்ம வித்யுர்ய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே பவதா ராத்தசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நம. பரமேஸ்வரன் அங்கே அழகா அந்த பிரச்சேதசர்களுக்கு எப்படி பகவானை பக்தி பண்ணணும், எப்படி பகவத உபாசனம் பண்ணணும், பகவான் ஒரு கால் பிரத்யக்ஷமானான் ஆனால் அவனிடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்கிக்கணும், இது உள்பட சொல்லித்தரார் பரமேஸ்வரன். அதில் அழகா சொல்றார் பரமேஸ்வரன் பகவான் கொடுக்கறதுக்கு அநேக ரூபங்களை வச்சுருக்கான். தரிசனம் கொடுக்கறதுக்கு விராட்டா ஒரு ரூபம் வச்சுருக்கான். இதை புஜங்கசாயியா உரகசயனா இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். இல்லை சங்கு சக்கர கதாபத்மத்தோடு கூடின ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். இல்லையானால் ருக்மிணி சத்யபாமாவை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான ராதாகிருஷ்ணனா ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். பக்தாள் எந்த ரூபத்தில் வேணுமோ அந்த ரூபத்தில் தரிசனம் கொடுக்கவும் கொடுப்பான். நீங்க எந்த தரிசனம் கேட்டு வாங்கிக்கணும்னா பாகவதாளுக்கு கொடுக்கறதுக்காகனு ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். அந்த ரூபங்கிறது அபரிமிதமான ரூபம், சர்வ சௌந்தர்ய சங்கிரகம்ங்கிறார். அதைத்தான் பட்டத்திரி இந்த இடத்துல சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் சம்மோகனம் மோகனாத் துவத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி சொல்லிட்டு வரக்கூடிய ரூபம் இந்த ரூபம் தான். சௌந்தரியத்துக்கெல்லாம் இருப்பிடம். ஸ்னிக்த பிராவ்ருத்கணஷ்யாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம் தர்சனம் நோது திருக்ஷூணாம் தேஹி பகவதர்ச்சிதம். சர்வ சௌந்தரியத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அத்தியுதமான மதுர முரளிதரனுடைய ரூபம் ஒன்று இருக்கு. அது பாகவதாள்லாம் அப்படி பார்த்து ஆனந்தப்படுற ரூபம். அது பாகவதாளுக்கு கொடுக்கறதுக்குன்னே வச்சுருக்கான் அந்த ரூபத்தை. அந்த ரூபத்தை கேட்டு தரிசனம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லித்தர.
அப்ப பரமேஸ்வரனே அந்த ரூபத்தை தானே தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். பாகவதத்துல இதே ஸ்கந்தத்துல பின்னாடி பிரச்சேதசர்கள் தபசு பண்ணி பகவத் தரிசனம் பண்ணி பரமேஸ்வரன் எந்த ரூபத்தை கேட்டு வாங்கிக்கும்படியா சொன்னாரோ அந்த ரூபத்துல பகவான தரிசனம் பண்ணினா அப்படின்னு இருக்கு. பரமேஸ்வரன் இன்னொன்னும் சொல்லித்தரார். என்ன வேணும்னு கேட்டுக்கணும்னா சத்சங்கத்தை கூடுன்னு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லித்தரார். துலயாமலவேனாபி ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதா சிஷக. ஒரு 11 நிமிஷம் சத்சங்கம் கிடைக்கிறது இல்லையா, அந்த 11 நிமிஷம் சத்சங்கத்துக்கு ஈடா மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னா கூட வேண்டாம்னு சொல்லிடணுமா. மோட்சம் கூட கிடைச்சுடலாம், ஆனால் 11 நிமிஷம் சாதுக்களோடு சத்சங்கம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு கோட்டி ஜென்ம சுகிருதம் பண்ணியிருக்கணும் அந்த 11 நிமிஷம் சத்சங்கத்துக்கு. அதனால பகவான் வந்தானால் அவனிடத்துல சத்சங்கத்தை கேட்டு வாங்கிக்கோங்கோ அப்படிங்கிற பர்யந்தம் சொல்லி பரமேஸ்வரன் அந்தர்தானம் ஆனார். பிரச்சேதசர்களும் அங்க தரிசனம் பண்ணினா பகவான், அங்கேயே தபசு பண்ணி தரிசனம் பண்ணினா அந்த இடம்தான் நாராயண சரஸ் தீர்த்தகரை. எந்த ரூபத்தை பரமேஸ்வரனே சதா தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தாரோ அந்த ரூபமே இங்க சுப்பிரதிஷ்டிதமா ஆயிடுத்து. அதுதான் குரு பவன புரேஷனா இன்னைக்கும் அங்க பிரகாசிக்கிறது. அதனாலதான் தான் தபசு பண்ணின அந்த மூர்த்தி வந்துட்டாருங்கிறதுனாலே அந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு மம்மியூருக்கு போயிட்டார் மகாதேவன். அந்த குரு பவன புரீஷன் தான் இன்னைக்கும் அங்க சேவை சாதிச்சுருக்கு. அதுதான் குருவாயூர் க்ஷேத்திர மகாத்மியம். பாகவதத்தோடு குருவாயூருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. பிரச்சேதசர்கள் 10 பேரும் தபசு பண்ணி பகவத் சாட்சா்காரம் பண்ணின இடமாக்கும் அந்த நாராயண சரஸ் தீர்த்தக்கரை அப்படிங்கிறதும் அங்க சாட்சாத் அந்த மம்மியூர் மகாதேவனே அங்க பகவான் வரணுங்கிறதுக்காக அவர் தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தார். அந்த தபஸுக்கு பலனா தான் குருவாத புரீஷனா குருவாயூரப்பன் அங்க சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. உத்தவனே தன் கையால பூஜை பண்ணின மூர்த்தியாக்கும் குருவாயூரப்பன். அதனாலே சந்த குருவாயூர்ல போய் இன்னைக்கு பார்த்தாலும் பாகவதம் தான் நடந்துட்டு இருக்கும். எங்கான ஒரு இடத்துல யாராவது உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டே இருப்பா. பாகவத பிரவச்சனங்கள் இன்னைக்கு ஆத்தியாத்மிக ஹால் அப்படின்னு ஒரு ஹால் கட்டியிருக்கா குருவாயூர். இன்னைக்கு நீங்க மேல அந்த இதுக்கு மேல ஒரு அழகான ஒரு மாடி ஒன்று உண்டு, அங்க ஒரு ஹால் மாதிரி கட்டியிருக்கா. நீங்க போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் பாகவதம் சொல்லிண்டே இருப்பார், பக்தாள் அங்க சிரவணம் பண்ணிண்டே இருப்பா. குருவாயூரப்பனுக்கு பாகவதத்துல இருக்கிற பிரீத்தி சொல்லி மாளார். அதனாலே மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிற இவர் மேல்பத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்தவர். அவர் மீமாம்சை வியாக்கரணம் முதலிய சர்வசாஸ்திரங்களையும் ரொம்ப ஆச்சரியமான பாண்டித்யம் உடையவராக இருந்தார். பகவான் எப்பவுமே பக்தாளை ஏதாவது ஒன்று ஒரு சின்ன சிரமத்தை கொடுத்து தங்கிட்ட எடுத்துக்கிறது தான் வழக்கம். வரகூர்ல இருக்கக்கூடிய நாராயண தீர்த்தருங்கிற ஒரு மகான் உண்டு இல்லையா, கிருஷ்ண லீலா தரங்கினி பாடியிருக்காரு அவர் இல்லையா. க்ஷேமம் குரு கோபால சந்ததம் கிருஷ்ணலீலா தரங்கிணி எல்லாம் ரொம்ப பிரசித்தியாச்சே. பாகவதத்துடைய தசமஸ்கந்தத்தையே பகவானுடைய ஜனனத்திலிருந்து ஆரம்பிச்சு ருக்மிணி கல்யாண பர்யந்தம் ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனங்களாகவும் கத்தியங்களாகவும் பத்தியங்களாகவும் ரொம்ப ஆச்சரியமா கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு கிரந்தமா அனுகிரகம் பண்ணினார் அந்த மகான். வரகூர்ல சித்தி ஆனார் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. அந்த மகானுக்கும் ஒரு தீராத வைத்த வலி வந்துச்சு. அவர் பிறந்தது ஆந்திர பிரதேசத்துல. அதுக்கப்புறம் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே வந்தார். திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். திருப்பதியில் சன்னியாசம் வாங்கிட்டு காசிக்கு போயிட்டு காசியிலேருந்து திருப்பதிக்கு வந்தார். திருப்பதியில தான் அந்த வைத்த வலியை ஆரம்பிச்சது அவருக்கு. பகவான் அவர் தங்கிட்டக்க ஆட்கொள்ளணுங்கிறதுனாலேயே அந்த வைத்த வலியை கொடுத்தான். இப்படியே பல க்ஷேத்திரங்களுக்கு கோவிந்தபுரம் போதேந்திராள் சந்நிதியிலையும் கொஞ்ச கால் தங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கிளம்பி பகவானுடைய ஒரு பிரேரணையால வரகூர்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வரகூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனையே கோபாலனாக பாவிச்சு கிருஷ்ணலீலா தரங்கினியை பூர்ணமா சமர்ப்பிச்சார் இந்த மகான் இல்லையா. பகவான் அப்படி பக்தாளை தங்கிட்ட எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குட்டி சிரமத்தை கொடுப்பான். சம்சாரம் ரொம்ப சுகமா இருந்து கொடுத்தானால அப்புறம் யாரு பக்தி பண்ண போறா இல்லையா. அசாஸ்வதம் சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய ரோகம். சம்சாரத்துல ரோகங்கள் வருதுங்கிறது இருக்கட்டும், சம்சாரமே ரோகம் தானே. சம்சாரமே ரோகம் தானே, அதுவே பவரோகமாச்சே. இந்த பவரோகத்துக்கு மருந்து பகவத் சரணத்துல ஏற்படுற அச்சஞ்சலமான பிரேம பக்தி தான் அதுக்கு ஒரே மருந்து இல்லையா. அதனால அப்படி ஒரு பக்தி சித்திக்கணுமானால் சம்சாரம் கொஞ்சம் கசக்கணும். அப்பதானே அதுக்கு எது விமோச்சனம்னு தேடிண்டு அலறிண்டு வருவா இல்லையா அவாவா. அதனால நாராயண பட்டத்திரிக்கும் ஒரு சின்ன வாத ரோகம் போல ஒரு ரோகத்தை கொடுத்தான். பட்டத்திரி என்ன பண்ணினார் அப்படின்னுட்டா அந்த ரோகத்தை மட்டும் போக்கிக்கிறதுக்கு நாராயணியம் பாடல, அதோட சேர்த்து அதுக்கும் காரணமா இருக்கிற சம்சாரத்தையே போக்கிக்கிறதுக்காக இந்த நாராயணியத்தை சமர்ப்பிச்சு விட்டார் இல்லையா. கஜேந்திரனோட காலை ஒரு முதல பிடிச்சு கொடுத்து, கஜேந்திரன் 1000 வருஷம் அந்த முதல பிடியிலே நின்றுட்டு இருந்தான் கஜேந்திரன்.
இந்த முதல்ல பிடிச்சது சரி, இந்த முதல்ல விட்டுடுவோம், நாளைக்கு வேற ஒரு ஒன்று வந்து பிடிக்குமே சம்சாரத்தில். சம்சாரமே முதல்ல தானே, முதலேன்னு சொல்லப்பட்டதே சம்சாரம் தானே. யான பலம்னு சொல்லுவாளே, அந்த யான பலமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுத்து. ஏன்னா ஜலத்துக்குள்ள அந்த முதலைக்கு அவ்வளவு பலம். ஜலத்துக்கு வெளியில வேணா யானைக்கு பலம், ஜலத்துக்குள்ள முதலைக்கு பலம் இல்லையா? அப்படின்னா சம்சாரம்ங்கிற ஜலம்னு அர்த்தம். அதுக்குள்ளே காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், ஆச்சரியம்னு 1000 முதலைகள் பிடிக்க காத்துன்னு இருக்கு எப்பவுமே. இந்த முதல்ல இல்லைன்னா இன்னொரு முதல்ல பிடிக்க போறது இல்லையா? அப்போ இந்த முதல பிடியிலிருந்து மட்டும் விலக்கிக்கிறது இல்லை விஷயம், இந்த முதல பிடியிலிருந்து மட்டும் விடுபடுறது இல்லை விஷயம், சம்சாரத்தோட பிடியிலிருந்தே விடுபடணும். அதனால கஜேந்திரன் அங்க அழகா பிரார்த்தனை பண்ணிக்கிறான் கஜேந்திர ஸ்தோத்திரத்துல. மாதிருக் பிரபன்ன பசுபாஷ விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வம்சேன சர்வதனு பிரம்மனசி பிரதீத பிரத்யக்திருஷே பகவதே பிருஹதே நமஸ்தே. பாகவதத்திலே 8வது ஸ்கந்தத்திலே கஜேந்திர ஸ்துதி கொடுக்கப்பட்டிருக்கு. கஜேந்திரன் ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். இந்த முதல்ல இல்லைன்னா இன்னொரு முதல்ல வந்து பிடிக்க போறது. சம்சாரமே முதல்ல தானே, சம்சாரம்ங்கிற நக்கரத்தால பிடிக்கப்பட்டிருக்கேன் பிரபோ, என்னை இந்த சம்சாரத்தோட பிடியிலிருந்தே எனக்கு விமோச்சனம் கொடுத்துடேன் அப்படின்னு இங்க இடத்துல பசுபாஷ விமோக்ஷனாய அப்படின்னு இங்க ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பகவான் பாருங்கோளே இங்க கடைசியில வரான் இல்லையா, பகவான் கருடாரூடனா சங்கச்சக்கர கதாபத்மத்தோட பகவான் ஆவிர்பவம் ஆறான். அந்த சக்கரத்தால் அந்த முதலையோட கழுத்தை அறுத்தான். முதல்ல அங்க பிரார்த்தனை பண்ணிக்கல, கஜேந்திரன் தான் பிரார்த்தனை பண்ணிட்டது. அந்த முதலுக்கு அந்த முதல சரீரத்திலிருந்து சாப விமோச்சனம் கொடுத்து அவனை கந்தர்வனா பண்ணி அவன் லோகத்துக்கு அனுப்பிச்சுட்டான். ஆனா கஜேந்திரனுக்கோ அப்படின்னுட்டா அவனுடைய யான சரீரம் மட்டும் போகல, அவனுடைய சம்சாரமே போயிடுச்சு. அவனுக்கு விஷ்ணு பார்ஷத ரூபத்தை கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து பகவான் தன் லோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா கஜேந்திரன் அப்படிதான் கேட்டுட்டான், பசுபாஷ விமோக்ஷனாய. போது இந்த சம்சாரமே ஒரு பெரிய முதல்ல. அது போல இந்த வழியில் ஏனுட்டா இன்னொரு வழி வரப்போறது, வைத்த வழியில் ஏனுட்டா கைவலி வரப்போறது, கைவலியில் ஏனுட்டா மார்வலி வரப்போறது இல்லையா? இல்லை என்னுட்டா மனசுக்கு வலி வரப்போறது. உடம்புக்கு வந்துட்டா வியாதி, மனசுக்கு வந்துட்டா ஆதி. ஆதிவியாதிஹர அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு இல்லையா? ஒரு சில ஆஞ்சநேயர் கோயில்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா ஆதிவியாதிஹர ஹனுமான்னு போட்டிருப்பா. சரீரத்துக்கு வருதுங்கிறது இருக்கட்டும், கலியுகத்துல நிறைய மனசும் பீடிக்கப்படுறது, மனசுக்கும் பலவிதமான சிரமங்கள் ஏற்படுறது, பலவிதமான கிளேசங்கள் ஏற்படுறது இல்லையா? அதனால சர்வ வியாதி ஆதிக்கும் காரணம் சம்சாரம்னா புத்திசாலி என்ன பண்ணுவானா, அப்படி ஒரு சத்சங்கத்துக்கு போய் குருச்சரணத்தை அடைஞ்சு சாஸ்வதமா இந்த சம்சாரம்ங்கிற வியாதிக்கே விமோச்சனத்தை தேடிக்க பார்ப்பான். அதனால இந்த இடத்துல பட்டத்திரி அழகா இந்த வைத்த வலி ஒரு காரணமா வச்சுண்டு சம்சாரத்தையே போக்கிக்கணும். அதனாலதான் கிருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த. நிசேஷதாபான்னா இனி ஒரு தாபம் மிச்சம் இல்லாதபடி சர்வ தாபத்தையும் போக்கி பிரதிஷது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி. அப்படிப்பட்ட உன் சரணாரவிந்தத்துல திருடமான பிரேமைங்கிற அந்த சந்தோக லக்ஷ்மி, அந்த பரமானந்தத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுதான் சர்வ சம்சாரத்துக்கு ஒரே ஔஷதம். அதனால பட்டத்திரி பாகவதத்தையே தான் நாராயணியமா பாடுறார் இல்லையா? முதல் தசகத்திலே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். உபனிஷதே ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு விட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்படிதான் ஆரம்பிக்கிறது. உபனிஷத் வர்ணிக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னுட்டா அது சத்தியமா இருக்கு, அது ஞானமயமா இருக்கு, அது ஆனந்தமா இருக்கு, அனந்தமா இருக்கு. அப்படிதானே ஆரம்பிக்கிறது. அப்ப யாரு சொல்றதுன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம். ஆதிசங்கரர் கோவிந்தாஷ்டகத்தை பாடுறதே அந்த கோவிந்தாஷ்டகத்துல கோபாலனை தான் வர்ணிக்க போறார். ஆச்சாரியால் சொல்றார், இந்த மாடு மேய்ச்சுண்டு இங்க லீலைகள்லாம் பண்ணிண்டு நவநீத சௌரியம் பண்ணிண்டு கோபிகைகளோட ராசம் பண்ணிண்டு இவ்வளவு லீலைகளையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கோபாலனை யாருன்னு நினைச்சேன், இவன் தான் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அப்படிங்கிறார். உபனிஷத் வாக்கியத்தையே எடுத்து அப்படியே கோவிந்தாஷ்டகத்துல ஆரம்பிக்கிறார். அந்த உபனிஷத் வேத்தியமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்த்துக்கணுமானால் கோகுலத்துல வந்து பார்த்துடலாம்.
இல்லையா? நமக்கு எத்தனை பிரமாணம் பாகவதத்திலே கிடைக்கிறது. பாகவதத்திலே பார்த்துட்டா பிரம்மா சொல்றார், அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோபவஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பிரம்மத்தை பார்க்கலையேன்னு கவலையே வேண்டாம். அந்த பிரம்மத்துக்கு ஒரு நாமரூபத்தோட, அந்த பிரம்மத்துக்கு ஒரு குணத்தோட அது அப்படி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததானால் நீங்க கோகுலத்தில் பார்த்துடை. அது கிட்டாம்பில் விளையாடின்னு இருக்கு, அது வெண்ண திருடின்னு இருக்கு, அது காளிக நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு, அது கோச்சாரணம் பண்ணிட்டு இருக்க, மாடு மேய்ச்சுன்னு இருக்கு. இத்தனையும் பண்றது ஏதோ சாமானிய கோபாலன் நினைச்சுக்காதே. இதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு விட்டார் ஆதிசங்கர். அதுதான் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலம். அதுதான் அந்த கோஷ்டங்கள்ல அந்த கோக்கள்லாம் கட்டியிருக்கக்கூடிய கோஷ்டங்களுக்கு மத்தியில ஓடி ஓடி விளையாடின்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார் இல்லையா? பின்னாடி இந்திரனும் ஈஸ்வரம் குரும் ஆத்மானம் துவாமகம் சரணம் பஜே அப்படின்னு சொல்லிட்டு போறான். எங்கேயுமே பிரம்மம் நிர்குண பிரம்மம் நிர்குண பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மம் பக்தாளுக்காக ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இங்க சேவை சாதிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியமா இருக்கு. அதுதான் ஹந்த பாக்யம் அப்படின்னு சொன்னார் பட்டத்ரி. இந்த பாக்கியத்தை யாராவது விடுவாளா? நீ ஏதோ மனசு இல்லையா? அனோரணீயன மகதோ மகீயன அப்ரமேயன அடிஷிதழ சோதே ஜகதோதாரண பரம புருஷன பரவாசுதேவன புரந்தர விட்டலன. அப்படிதானே புரந்தரதாசர் பாடுறார். அணுவுக்கும் அணுவானவன், மகத்துக்கும் மகத்தானவன் அந்த பரமபுருஷன், அந்த பரதத்துவம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சின்ன குழந்தையா யசோதா ஆட்டி விட்டு இருக்கா பத்தியோ அதை அப்படின்னு பாடுறா இல்லையா? அங்க போய் பார்க்கணும். அந்த 2 மணிக்கு நிர்மால்ய சேவையில போய் பார்த்துட்டா முக்த பாலகனா கையில ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு ஷேப்பு கோமணத்தை கட்டிட்டு நிக்கிற அந்த பரவஸ்துவை காண்பிச்சு இந்த இடத்துல பட்டத்ரி சொல்றார், இதுதான் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், பூர்ணமான ஆனந்தத்தையும் ஞானத்தையும் ஸ்வரூபமா உடைய வஸ்து. இது என்ன சாமானியமான ரூபமா? அது இதை போய் ஒரு விக்கிரகம்னு சொல்லிட முடியுமா? இது ஏதோ ஒரு சில்பம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டாலானால் சொல்றவாளுடைய மனசு தான் கல்லா போயிடும். சொல்றவாளுடைய மனசு கல். அவளுக்கு இன்னும் சித்தம் கிரகிக்கல. இந்த பூர்ண சைத்தன்யமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நிக்கிறது அப்படின்னுட்டா இல்லையா? அப்படி பார்க்கிற ரீதியில பார்க்கணும். இதை நாராயணியத்தை படிச்சுட்டு அப்புறம் போய் குருவாயூர்ல போய் தரிசனம் பண்ணினா இந்த ஸ்லோகத்தோட அனுபவம் அது எங்கேயோ இல்லை, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை வச்சுட்டு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணணும். அப்போ புரியும் அந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம்னு. கண்ணுக்கு தெரியறது அப்படிங்கிறதுனால அது ஏதோ சாமானிய ரூபம்னு நினைச்சுடாதே. சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம். இதுக்கு ஓமை சொல்லிட முடியுமா? இத மாதிரி இன்னொன்னு அப்படின்னு ஏதாவது இன்னொன்னு காண்பிச்சுட முடியுமா? பிரம்மத்துக்கு ஈடு பிரம்மன் தானே. அதுதானே எல்லாமாவும் ஆயிருக்கு சார். பிரம்மத்தை போல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவியா நீ? அதுக்கு ஒரு உபமானம் கொடுத்துட முடியுமா? அத போல அதுதான் வேதமே ச ஏகஹா அப்படின்னு தான் சொல்றது. அத போல அதுதான், அது ஒண்ணுதான், அது மாதிரி இன்னொன்னு கிடையாது. அதுதான் அனுபமிதம். காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம். காலதேச அவதிபியாம் நிர்முக்தம். ஒரு காலத்துக்கு தான் அவர் ஈஸ்வரனா இருந்தார், ஒரு தேசத்துக்கு ஈஸ்வரனா இருந்தார். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவர் ஈஸ்வரன் அப்படின்னு இல்லாதபடி காலம் தேசம்ங்கிற எல்லா விதமான எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டவரா இருக்கார். கால தேசம்ங்கிற அவதியை கொண்டு நீ ஈஸ்வரனை சொல்லிட முடியாது. ஈஸ்வரன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவே இருக்கார். எங்கும் எப்பொழுதும் எல்லாத்திலையும் பிரகாசிக்கிற அந்த பிரம்மஸ்வரூபம். காலதேச அவதி, அவதினா ஒரு எல்லை. அப்படி ஒரு எல்லை சொல்லிட முடியுமா? இந்த டேட்ல இருந்துதான் சார் அவர் ஈஸ்வரனா இருக்கார், இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு ஒரு எல்லை சொல்லிட முடியாத. எக்காலத்திலும் எத்தேசத்திலையும் எந்நேரத்திலும் எங்கேயும் வியாபிச்சிருக்கிற வஸ்து அப்படிங்கிறது தானே அதுக்கு பெருமை. அதோட இருப்புல தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி மறைஞ்சு பிரபஞ்சம்ங்கிற ஒரு மாயதான் மாறி மாறி தோன்றி மறையறதே தவிர அதிஷ்டான சத்தியமா இருக்கிற பிரம்மம் எப்போ இருந்துட்டே. அதுதான் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு பாகவதம் ஆரம்பிக்கிறதையே அந்த சத்தியமான அந்த எதற்கு மேற்பட்ட ஒரு வஸ்து இல்லையோ, எது பரமோ எது சத்தியமோ அந்த வஸ்துவை தியானம் செய்வோம் அப்படின்னு தான் பாகவதமே ஆரம்பிக்கிறது. அதனால காலதேசாவதிப்யா நிர்முக்தம் நித்தியமுக்தம். நித்தியமுக்தம் இல்லையா? அவர் எப்போ முக்தராகவே இருக்கார், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். பிரகிருதிக்கு உட்பட்டுட்டாதான் இதுகளுக்கெல்லாம் ஜீவன்கள்னு பேர்.
எது காலம் தேசம் வியக்தி இதுக்கெல்லாம் உட்பட்டு இந்த பிரகிருதிக்கு உட்பட்டு இருக்கோ அதுக்கெல்லாம் ஜீவன் பேர் இல்லையா? அந்த ஜீவன்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவரா இருக்கார். அப்படின்னா அவருக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு சொல்லிட முடியுமா? கஜேந்திரனுடைய ஸ்தோத்திரத்திலேயே மாதிருக் பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோ அலயாய, எல்லாம் அவர்கிட்ட போய் லயமாகுமே தவிர அவர் எங்கேயாவது போய் லயமாயிடுவாரா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது இல்லையா? ஆளிலே மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவணையான் அப்படின்னு சர்வத்தையும் பிரளய காலத்துல எல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணிட்டு பிரகிருதி உள்பட எல்லாத்தையும் தன்கிட்ட ஒடுக்கிண்டு தான் மட்டும் தானே தானா ஆன வஸ்துவா மிச்சப்பட்டிருக்கிறவர் இவர் ஒருத்தர் தானே. அதனால நிர்முக்தம் நித்திய முக்தம் நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமா எந்த ஒரு உபனிஷத் வாக்கியத்தாலையும் இப்படின்னு அவர் எடுத்து காண்பிச்சுடவே முடியாது. இப்படின்னு சொல்லிவிட்டா அப்புறம் நம்ம புத்திக்கு புரிஞ்ச வஸ்துவா போயிடுமே. இது வாசாம கோச்சரமாச்சே. அதனால தானே காயத்ரி மந்திரமே தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு இருக்கு. தீனா புத்தி, அந்த புத்தியையும் உள்ளிருந்து தூண்டுற சைத்தன்யம் குருவாயூரப்பன் அப்படிங்கிறத புத்தியை கொண்டு அந்த சைத்தன்யத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? உபனிஷதே அழகா ஒரு கேள்வி கேட்கறது, கண்ணால பகவானை எப்படி பார்க்க முடியும்? உன் கண்ணே அவரால் தானே பார்க்கறது. காதால எப்படி அவனை கேட்டுவிட முடியும்? அவர் இருந்தாதான் காது கேட்கறதுங்கிறதே அந்த காதை கொண்டு அவர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எல்லா இந்திரியங்களும் மனசும் புத்தி சித்தம் எல்லாம் அந்த சைத்தன்யம் உள்ள இருந்தா பிரகாசிக்குமே தவிர அதுகளுக்கு அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஆனா அவர் இருந்தாதான், அவர் பிரகாசத்துல தான் இதெல்லாம் பிரகாசப்படுறது அப்படிங்கிறதே. தன் பிரகாசத்தால தான் பிரகாசிக்கிறவர் ஸ்வயம் பிரகாச வஸ்து. இன்னொரு பிரகாசத்தை கொண்டு அந்த பிரகாசத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த பிரகாசத்தை கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தையே தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்டவர் இல்லையா? அதனால எந்த ஒரு உபனிஷத் வாக்கியத்தாலையும் இதோ பிரம்மஸ்வரூபம் இப்படித்தான் அப்படின்னு வர்ணிச்சூட முடியாது. அந்த உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லும்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு உலகத்தை தள்ளுமே தவிர உலகத்தையும் தள்ளு, அந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிற மனசு புத்தி சர்வத்தையும் தள்ளினா எது ஒன்று மிச்சப்படுறதோ அதுதான் பிரம்மம்னு சொல்லுமே தவிர இப்படின்னு சொல்லிட முடியாதாம். அஸ்பஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த இடத்துல சொல்றது திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். ஆனால் இங்க குருவாயூருக்கு வந்து பார்த்துடலாம். குருவாயூருக்கு நீங்க வந்துட்டேள் ஆனால் அந்த பிரம்ம தத்துவத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிறார். இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு வந்தார்? உபனிஷத் வாக்கியங்களால கூட வர்ணிக்க முடியாத வஸ்து, இப்படின்னு சொல்லிட முடியாத வஸ்து, காலதேசங்கிற எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நித்தியமுக்தமான வஸ்து, எது ஆனந்தத்தையும் ஞானத்தையும் தன்னுடைய ஸ்வரூபமா உடையதோ அப்படிப்பட்ட அந்த அகண்ட பிரம்மத்தை பார்க்கலையேன்னு நீ கவலைப்படாதே. திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி. அப்படி அடிச்சு சொல்லணும்னா அது என்ன ஒரு அகண்ட ஞானம், அகண்ட அனுபவம். அனுபவத்தை தானே கொட்டுறா அந்த மகான்கள்லாம். இது ஏதோ ஒரு கவிதா சாமர்த்தியம் இல்லை, இல்லை தனக்கு தெரிஞ்ச வேதாந்த விஷயங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அவ ஸ்தோத்திரம் பண்ணல. அந்த அகண்ட பிரம்ம வஸ்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நீ ஸ்பரிசிக்க முடியாதுன்னு உபனிஷத்தெல்லாம் சொல்லிட்டு போறது. ஆனா இது வேற உபனிஷதா இருக்கு இல்லையா? நாராயணி ஒரு உபனிஷதா இருக்கு. இங்க நாராயணத்துல சொல்றார், இதெல்லாம் குருவாயூர் க்ஷேத்திரம் ஏற்படாததுக்கு முன்னாடிதான் இங்கேயோ எங்க குருவாயூரப்பன் சேவை சாதிக்கிறத இந்த சித்திரசார்த்திரமான ரூபத்தையும் பார்த்துட்டு இன்னும் பிரம்மத்தை பார்க்கலன்னு ஒருத்தன் எப்படி சொல்ல முடியும்? இதோ நிக்கிறது பாரு, தத்தாவத் பாதி. அப்படி சொல்லணும்னா என்ன அனுபவம் இருக்கணும்? அதுல அனுபூதிமான்களோட வாக்கு. அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை வச்சுண்டு குருவாயூரப்பனை அனுபவிக்கணும். தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தே. ஆஹா அப்படிங்கிறார். ஹந்த அப்படின்னு அது ஒரு எக்ஸைட்மெண்ட். என்ன பாக்கியம் இந்த ஜனங்களுக்கு, இந்த ஜனங்கள் என்ன பாக்கியம் பண்ணினாலோ ஹந்த பாக்கியம் ஜனானாம். ஏன்னா இன்னைக்கு இதுக்கு என்ன மனசு எடுக்கணுமா, இந்திரியங்களை ஒடுக்கணுமா, இதுக்கு என்ன ரொம்ப சிரமப்படணுமா? பஸ் பிடிச்சு போய் பார்த்துட்டு வந்து விடலாமே. இதுக்கு தான் சிரமப்படணுமா? அஷ்டாங்க யோகம் பண்ணணுமா? இதுக்கு தான் ரொம்ப சிரமப்படணுமா? மனசை அடக்கணுமா? இந்திரியங்களை ஒடுக்கணுமா? ஆகார நியமங்கள் வச்சுக்கணுமா? இல்லையா? வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். பார்க்கணுங்கிற ஆர்ஜவம் இருந்தா போதும். ஆர்ஜவம் இருந்தாலும் இருக்குமோ இல்லையோ தெரியல, யாரோ கூட்டின்னு போனா நம்மளும் போனான்னு கூட ஒட்டின்னு போனா கூட பார்த்தது தான். ஆனா இந்த ஸ்லோகத்தை வச்சுண்டு இந்த அனுபவத்தோடையும் பார்த்துட்டானால் அவன் பாக்கியமா. இதுதான்டா அந்த பிரத்யக்ஷ பிரம்மம் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறாரே. மதுசூதன சரஸ்வதினு ஒரு பெரியவா இருந்தா,
அப்பேற்பட்ட பிரகாண்ட அத்வைத வித்வான். அவர் பண்ணியிருக்கக்கூடிய கிரந்தம் அத்வைத சித்தின்னு பேரு. அந்த கிரந்தத்துக்கு ஈடா ஒரு கிரந்தம் கிடையாதுன்னு அத்வைத வித்வான்கள்லாம் சொல்லுவா. அனுபூதியோட கூடின கிரந்தம், அப்படிப்பட்ட நெருடியான வேதாந்த சாஸ்திரம், அத்வைத சாஸ்திரம். அந்த கிரந்தத்தை ஒருத்தன் படிச்சு அதை ஜீரணம் பண்றதுன்னா அது ஒரு இரும்பு கடலைன்னு சொல்லுவா வித்வான்கள். ஆனா அவர் ஒரு வித்வான் மட்டும் கிடையாது, அனுபூதிமானும் கூட. காசி கஷேத்திரத்துல தான் இருந்தார் இந்த மதுசூதன சரஸ்வதி. காசி கஷேத்திரத்துல ஒரு சமயம் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து எப்பவுமே காசியில பண்டிதர்களே நிறைஞ்சிருப்பா. ஏன்னா காசியில சாஸ்திரம் படிக்கணும்னா அந்த நாள் எல்லாரும் காசிக்கு தான் போவா. அந்த நாள்ல காசி கஷேத்திரத்தில் இருந்த பண்டிதர்கள்லயும் ஒரு பெரிய மகுட்டம் போல இருந்தவர், சிரோன்மணியை போல இருந்தவர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள். பண்டிதாளோட எப்பவும் சர்ச்சை நடந்துட்டு இருக்கும், வேதாந்த விஷயமா சாஸ்திர விஷயமா. கங்கா தீரத்துல ஒரு இடத்துல உட்காந்து வாழலாம் வேதாந்த விஷயத்தை சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறதையே தூரத்துல ஒரு தாத்தா, ஒரு வயசானவர், கையை கொட்டி கொட்டி சிரிப்பர், அப்படின்னு சிரிப்பர். இது தினமும் நடக்கிறது. தினமும் வாழலாம் சாஸ்திர விசாரத்துக்கு வந்து உட்காண்டாலே அந்த தாத்தா வந்துடுறார், வந்து கை கொட்டி 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 சிரிக்கிறார். எல்லோரும் பார்த்துட்டே இருக்கா, என்னது இவர் தினமும் சிரிச்சுன்னு இருக்காரே, இவர் இந்த விஷயங்கள் புரிஞ்சு நம்ம பேசுறது தப்புன்னு தெரிஞ்சுட்டு சிரிக்கிறாரா, இல்ல புத்தி பேதளிச்சு சிரிக்கிறாரா, இல்ல நம்மளை பரிகாசம் பண்றதுக்காக சிரிக்கிறாரா, ஏன் சிரிக்கிறார்? தினமும் பார்த்துட்டே இருக்கா. இவா கூடுறதையெல்லாம் அவர் வந்து உட்காந்துருவார், சிரிச்சுட்டே இருப்பார். ஒரு நாள் மதுசூதன சரஸ்வதி சதஸுக்கு வரார். இந்த சதஸுக்கு வரத்தையே அவரை பார்த்துடுறார். வழக்கம் போல அவரும் வந்து உட்காந்துருக்கார். ஓய் வயசானவரே, ஓய் பெரியவரே, நீர் வந்து இந்த சதஸு நடக்கிற சமயத்துல, நாங்க வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல நீர் வந்து கை கொட்டி கொட்டி சிரிக்கிறீரே, வேணும்னே பரிகாசம் பண்றீரா, இல்ல உமக்கு ஏதாவது கொஞ்சம் பிரஜை இல்லையா, ஒழுங்கா இல்லையா, எதனால் எப்படி பண்றீர் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய பேச்செல்லாம் பேச்சாவே போயிடுறதே, அனுபவத்துக்கு யாரும் பிரயாசப்படுறதாவே தெரியலையே. வெறும் சாஸ்திர விசாரம் தானே பண்ணிட்டு இருக்கேள், என்னைக்காவது சாட்சாத்கார அனுபவம் ஏற்படணும்னு உங்களுக்குலாம் தோணியிருக்கா? ஒரு தாபம் இருக்கிறதாவே தெரியலையே. திருப்பி திருப்பி சர்ச்சை பண்றேள். சர்ச்சை பண்ணினா யார் ஜெயிப்பானா? புத்திசாலி ஜெயிப்பான். அந்த புத்திசாலி, அதனால அனுபவம் கிடைச்சுடுன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்துட்டா எம்ஏ வேதாந்தம் படிச்சுட்டு வெளில வரவாழலாம், ஆத்ம ஜானிகளாக தானே வெளியில வரணும், அப்படின்னு வரதா தெரியலையே. இல்லையா? எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியும், அந்த புஸ்தகம் தெரியும், இந்த இடத்துல இந்த வரியில இந்த அர்த்தம் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு வேணா சொல்லிட்டு போலாமே தவிர சரீரம் வேற ஆத்மா வேறேங்கிற அனுபூதி சித்திச்சுடுத்துன்னு சொல்ல முடியாது. அனுபவம் வேணும்னா குரு கிருப்பையால தான் அனுபவம் ஏற்படும். அனுபவம் குரு கிருப்பையால தான் ஏற்படும். அதனால இந்த இடத்துல அந்த பெரியவர் சொல்றாரு, உங்களில் யாருமே அனுபவத்துக்கு பிரயாசப்படுறதா தெரியலையே, வெறுமன சாஸ்திர சர்ச்சை தானே நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி கேட்கிறார், உம்மால அனுபவத்தை கொடுக்க முடியுமோ? நீர் பேசுறீரே, நீர் பரிகாசம் பண்றீரே, பேசுறீரே, அனுபூதிங்கிற அளவுக்கு பேசுறீரே, உம்மாலது அனுபூதியை கொடுக்க முடியுமா? அந்த பெரியவர் கம்பீரமா சொல்றார், உமக்கு சர்ச்சை வேணும்னா அங்க போம், அனுபூதி வேணும்னா என் பின்னாடி வரும் அப்படிங்கிற. உடனே மதுசூதன சரஸ்வதி பித்து பிடிச்ச போல இந்த பெரியவர் பின்னாடி ஓடுறார். இந்த பெரியவரும் விடு 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 விடுன்னு நினைக்கிறார். காசியில இருந்து வீடு வீடு நடந்து பிருந்தாவனம் போயிட்டார். பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல போய் நின்னார் இந்த பெரியவர். மதுசூதன சரஸ்வதி எப்படி நடந்து வந்தோம்னே தெரியல அவருக்கு. பிருந்தாவனம் வந்து நிக்கிற. பிருந்தாவனத்துல வந்து ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு அந்த பெரியவர் மறைஞ்சு போயிட்டார். எங்க போயிட்டார் அப்படின்னு மதுசூதன சரஸ்வதி நாலா பக்கத்திலையும் தேட அழகான ஒரு கதம்ப விருட்சம். அந்த கதம்ப விருட்சத்தின் அடியில வம்பர்கா பீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசஹ கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்திரான் வேணோர் அதர சுதய பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷ கீத கீர்த்தி. பகவான் வேணுகானம் என்ற அழகே பாகவதம் வர்ணிக்கிறது. பாகவதத்துடைய தசமஸ்கந்தத்துல 21வது அத்தியாயத்துல வேணுகீதம். அதுல பகவான் ஒரு அழகான கதம்ப விருட்சத்தின் அடியில தலையை அப்படி சாச்சுண்டு, உடம்ப 3 வளைவா வளைச்சுண்டு, கர்ணிகார புஷ்பம்னு ஒரு புஷ்பத்தை காதல சூட்டிண்டு, அழகான பட்டு பீதாம்பரங்கள் தரிச்சுண்டு, அழகான வனமாலையை கழுத்துல தரிச்சுண்டு, கோவர்தனமலையில உண்டான கைரிக தாத்து பொடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில வர்ண பொடிகளால அழகா கோப பசங்கள்லாம் பகவானுக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருக்க, ஒரு மயில் பீலி அழகா மகுட்டமா தரிச்சுண்டு, அழகா சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன்கோட செய்யவாய் கொப்பளிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான வேணுகானம் பண்ணிட்டு அந்த சிறு விரல்கள் தடவி பரிமாற வேணுகானம் பண்ற ஒரு அழகு இந்த ரூபத்துல காட்சி கொடுத்தான் மதுசூதன சரஸ்வதி. இதுதான் சாட்சாத்காரம் இல்லையா?
அப்ப எது நிர்குணமோ நிராகாரமோ நிரஞ்சனமோ நிஷ்பிரத்யூகமா, எது அகண்டமோய் அநாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் ஜோதியாய் உபனிஷத் எந்த பிரம்மத்தை வர்ணிச்சுண்டு போறதோ அதுதான் பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் அப்படின்னு வந்து நிக்கிறது. அப்படிங்கிற அனுபவம் இல்லையாது. இந்த அனுபவத்தை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இது இல்ல சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆதிசங்கரர் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் வந்துட்டு பண்டரிநாதனை பார்க்கறதுக்கு வந்தார். பண்டரிபுரத்தில் வந்து பண்டரிநாதனை பார்த்தார். இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறான் பாண்டுரங்கன். ரொம்ப சௌகரியமாக இருக்கு. ஏன்னா கிருஷ்ண பக்தாளுக்கு வேணும்னா வேணுவை வச்சுட்டு நிற்கலாம். சமர்த்த ராமதாசர் முதலிய பக்தாளுக்கெல்லாம் வேணும்னா கோதண்டத்தோட காட்சி கொடுக்கலாம். நரஹரி சோனார் முதலிய பக்தாளுக்கெல்லாம் வேணும்னா பரமேஸ்வரனாவே காட்சி கொடுக்கலாம். ஏன்னா பாண்டுரங்கனுக்கு சிரசில் லிங்கம் இருக்கு, மஸ்தகலிங்க ஸ்வரூபலிங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா எந்த பக்தாளுக்கு எப்படி வேணுமோ அந்த அவசரத்தில் காட்சி கொடுத்து விடலாம் அப்படின்னு இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கிற பாண்டுரங்கனை பார்த்துட்டு ஆதிசங்கரர் சொன்னார், நீ ராமனும் இல்லை, நீ கிருஷ்ணனும் இல்லை, நீ பரமேஸ்வரனும் இல்லை, இது அத்தனையாவும் எந்த ஒரு பிரம்மம் ஆறதோ அந்த பிரம்மம் தான் நீ. பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அப்படின்னு விட்டார் இல்லையா? எந்த ஒரு வஸ்து விஷ்ணுவாகவும் இருக்கோ, எந்த ஒரு வஸ்து பரமேஸ்வரனாகவும் இருக்கோ, எந்த ஒரு வஸ்து பிரம்மாவாகவும் ஆறதோ, எது ஒன்று 3 ரூபத்தை தரிச்சுண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற 3 காரியம் பண்றதோ அதுதான் குருவாதபுரியில குருபவன புரேஷனா நின்றுருக்கு. அப்படிங்கிறதுனாலே ஜென்மாத்தியஸ்ய யதா அன்வயாதி இதரதஷ்ட அர்த்தேஷு அபிக்ஞா ஸ்வராட் அப்படின்னு பாகவதத்துடைய முதல் ஸ்லோகத்துடைய சாரத்தை இந்த இடத்துல முதல் அந்த தசகத்துடைய முதல் ஸ்லோகமாக கொடுத்து விடுறார். அங்க சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு அந்த சத்தியமான வஸ்துவை, அந்த பரமான வஸ்துவை, பரம்னா சுப்ரீம் அர்த்தம், எதுக்கு மேல ஒண்ணு இல்லையோ எல்லாம் எதுல போய் ஒடுங்கிடுமோ, எதுவும் நீ எப்பவும் மிச்சப்பட்டிருக்கோ, எதுவும் நீ எப்பவும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எல்லாத்திலையும் பிரகாசிக்கிறதோ அதுதானே இந்த பரவஸ்து இல்லையா? அதுதான் குருவாதபுரியில நின்று இருக்கு. அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல தத்தாவத் பாதி சாக்ஷாத் சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம். 2 விதமா இதை பெரியவா அர்த்தம் பண்ணுவா. ஒன்று என்னன்னா, சகஜமா யார் வேணாலும் வந்து பார்த்துடுறாப்புல அந்த மூர்த்தி எங்க நின்றுருக்கே, அப்படி மூர்த்தீகரிச்சுண்டு அந்த பிரம்மமே ஒரு மூர்த்தீகரிச்சுண்டு நின்றுருக்கே அப்படின்னு ஒரு அர்த்தம். பார்க்கிறவாள்லாம் பாக்யவான்களாச்சு. அதனால ஹந்த இதை இன்னும் பார்க்காத ஒரு சில பேர்லாம் இருக்காளே, அவளை நினைச்சு ஹந்த அபாக்யம் ஜனா இல்லையா? ஒரு சில பேருக்கு இன்னும் வந்து பார்க்க கூட முடியலையே, எதுக்கு போனா அப்புறமா பைக்கலாம்னு ஒரு சில பேர் தள்ளி போடுறாளே, இந்த வழியா போனாலும் கூட போய்த்தான் ஆகணுமா, அப்புறமா பார்த்துண்டா போறது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த பாக்கியத்தை தட்டி கழிக்கிறாளே, அவளுடைய அபாக்கியத்தை நினைச்சும் அந்த ஒரு சில ஜனங்கள் பரமபாக்கியம் பண்ணினவா, அவளுக்கு தன்னுடைய பாக்கியம் கூட தெரியாது, இந்த மூர்த்தியுடைய மகாத்மியம் கூட தெரியாது, ஆனா வந்து தரிசனம் பண்ணிவிடுறாளே. நம்ம பார்த்தோமோ இல்லையோ அவர் நம்மளை பார்த்து விடுறாரு, அவரோட கிருபா திருஷ்டி நம்ம மேல விழுந்துடுறச்சு. அதனால ஹந்த பாக்யம் ஜனானாம். அடுத்தது சொல்றார், ஏவம் துர்லப்ய வஸ்தூன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தேயதன்யதி தன்வா வாசா தியாவா பஜதி பதஜனா க்ஷுத்ரதைவ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபஹத்யை நிஸ்ஸேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசமேவாஸ்ரயாமஹ. குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமஹ. நாராயணனே நமக்கே அப்படிங்கிறாரோ இல்லையோ, அந்த ஏகாரம் தான் இங்கேயும் இருக்கு. வேற யாரை போய் நம்ம சரண் புக முடியும்? விஸ்வபீடாபகத்தியை இல்லையா? பெரிய விஸ்வத்தையே ஒரு பெரிய பீடை வந்து பீடிச்சிருக்கு. எதுனா கலின்னு பேர். அதுக்கு இந்த கோரமான கலியுடைய தாண்டவத்திலிருந்து இல்லையா, கலியையும் பலி கொள்ளும்னு நம்ம குருநாதர் சொன்னார் இல்லையா? காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையை ஆரம்பிக்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கிறார். காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து. கலியை கடக்கணும். பெரிய விஸ்வ பீடை இது. இந்த பிரபஞ்சத்தையே பீடிச்சிருக்கிறது கலி. நாலா பக்கத்திலையும் கலி என்ன பண்றதுனா அதர்மத்தையும், எங்க பார்த்தாலும் அஜ்ஞானத்தையும் இல்லையா, ஜனங்கள் இடத்துல மலினமான சித்தத்தையும் உண்டு பண்றதே கலியுடைய ஒரு சுபாவமா இருக்கு. பிராயேன அல்பாயுஷ கல்பிய சப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தாஹ சுமந்தமதயோ மந்தபாக்யாஹுபத்ருதாஹ. கலியுடைய தோஷத்தை பத்தி பாகவதம் ஆச்சரியமா சொல்லிட்டு வருது. கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்பேற்பட்டவனா பாக்யஹீனர்களாம். நம்மள சொல்லலை, என்ன நமக்கெல்லாம் சத்சங்கம் கிடைச்சு கொடுத்தோலையோ, நம்மள சொல்லலை. பாக்கியமே இல்லாத ஜனங்கள். எதுக்கு பாக்கியம் வேணும்னா சிரவணம் கீர்த்தனம் சிந்தனம்னு சதா அப்படி பகவத் விஷயத்துல பொழுதுபோக்குறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும்.
எதுக்கு பாக்கியம் வேணும்னா பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே. அப்படி ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு கோடி ஜென்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு குருச்சரணத்தை ஆசிரியக்கிறதுக்கு கோடி ஜென்மா பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லாத ஜனங்கள் பட்டம் பணம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் பூர்வ புண்ணியம் இருந்தாலே கிடைச்சிடும். அதுக்கு பாக்கியம்னு சொல்லப்படாது. பாக்கிய விசேஷம்ங்கிறது எதுக்கு வேணும்னா ஒருத்தருக்கு யதார்த்தமான ஸ்ரேயஸ் ஆத்மலாபத்தை அடையிறது தானே ஸ்ரேயஸ். அவன் தன் சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தானே ஸ்ரேயஸ். இனி பிறக்க மாட்டேன்னு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற இந்த பிரமணத்திலிருந்து ஒருத்தன் விடுபட்டு பகவானை சாஸ்வதமா அடைஞ்சுடுறானால் அதுதான் அவனுக்கு ஸ்ரேயஸ். அதைத்தான் சாஸ்திரங்கள்லாம் பாக்கியம்னு சொல்றது, அதைத்தான் ஸ்ரேயஸ்ன்னு சொல்றது இல்லையா. அந்த பாக்கியம் இல்லாத ஜனங்கள் பாக்கியஹீனர்கள் தானே. சரி, கலியுகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருந்தாலும் கூட சத்சங்கம்னு ஏற்பட்டு ஒரு சத்சங்கத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட கலிபுருஷன் விடமாட்டானா, அதுக்கு உபத்திரவங்களை உண்டு பண்ணுவானாம். உபத்ரவாக ஆயுசும் ரொம்ப குறைச்சலா தான் இருக்க போறது இல்லையா. அதனாலதான் அழகா சொன்னார் தொண்டரடி பொடி ஆழ்வார், வேதப்பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் மீதியில் 15 ஆண்டு பேதை பாலகனாதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே. திருமாலையில் அழகா சொல்றார், 100 வயசு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போமே, அதில் 50 வயசு தூக்கத்துல போயிட போறது ஒருத்தனுக்கு. பரி பாக்கி 50 வயசு என்ன அப்படின்னுட்டா அதில் ஒரு 15 வயசு அவனுடைய பால்ய பிராயம் யௌவன பிராயத்தில் போயிட போறது. அதுக்கப்புறம் அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய அதுக்கப்புறம் வாழ்க்கை, கல்யாணம், குழந்தைகள், அதுக்கப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம். இதுக்கு எதுக்கு பிறக்கணும்னு கேட்கிறார். ஆதலால் பிறவி வேண்டேன் இல்லையா. உன்னை பாடிண்டு உனக்கு திருமாலை சாத்திண்டு உனக்கு பாமாலையும் பூமாலையும் சாத்திண்டு உனக்கு கைங்கரியம் பண்ணி உனக்கு ஆட்பட்டு இருக்கிற வாழ்க்கையா இருந்தால் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு சொன்ன தொண்டரடி பொடியாழ்வார். யாருக்கோ உழைச்சுண்டு இல்லையா, இந்த உடலுக்கே வெறுமை பூண்டு இல்லையா, அப்படி வாழற வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார். கலியுகத்தில் பெரும்பாலான ஜனங்கள் இப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கா. அத்தியாத்ம லாபத்தை பத்தி யாருக்கும் கவலையே கிடையாது. கலவு கல்மஷச்சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கலி எல்லோருடைய சித்தத்தையும் மலினமானா பண்ணி வச்சிருக்கு. அப்போ இதை போக்கிக்கிறதுக்கு ஒரே உபாயம் என்னன்னா தன்வாவாசா ஜியாவா பஜதி பதஜன க்ஷுத்ரதைவ ஸ்புடேயோ. இந்த குருவாயூரப்பனை பஜிக்காதபடி இந்த ஜனங்கள் வேற எதையோ பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இந்த பெரிய விஸ்வபீடையா இருக்கக்கூடிய கலியை போக்கிக்கிறதுக்கு ஒரே உபாயம் அவனுடைய திருநாம கீர்த்தனம் பண்றதும் இல்லையா, அவனுக்கு அவன் இந்த சரீரத்தால அவனுக்கு கைங்கரியங்கள் பண்றதும், வாக்கால அவன் நாம கீர்த்தனம் பண்றதும், மனசால அவனுடைய ரூபத்தை தியானம் பண்றதும். அதனாலதான் தன்வா வாச்சா தியாவா. தன்வானா சரீரத்தால, வாச்சானா வாக்கால, தியானா மனசால. காயம் வாக்கு மனசு இது மூன்றாலையும் ஒருத்தன் சேர்ந்து கைங்கரியம் பண்றது எதுனா அதுதான் கோபிகைகள் பண்ணினா. தன்மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்த்யோ நாத்மாகாராணி சஸ்பரஹோ. ஒருத்தனுடைய காயம் வாக்கு மனசு மூணும் எங்க ஈடுபடுறதுன்னா பஜனையில ஈடுபடுறது. வாக்கு பாடுறது, கையோ கரதாளம் பண்றது, கால்கள் நிருத்தியம் பண்றது, ஹிருதயமோ என்ன பண்றதுன்னா பகவானுடைய ரூபத்தையோ பகவானுடைய குணங்களையோ சிந்தனம் பண்றது. காயம் வாக்கு மனசுங்கிற மூணும் ஒரே சமயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சாதனம் பஜனம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த இடத்துல தன்வா வாச்சா தியாவா. தனுவூச்சேவந்தன மொனரில் சுச்சூனர சனுபூனன மகீர்த்தன சேயு சூனர மனசூன தலச்சி மைமரச்சியோ நர நனருச்சி தியாக ரஜுனிது ஹரி ஹரி நீருபக்கல நீலபடி. தனுவூச்சே வந்தன அதுதான் தன்வா. சரீரத்தால விழுந்து 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 சேவிக்கிறதும், சனுவூன நாமகீர்த்தன சேயும் வாக்கால நாமகீர்த்தனம் பண்றதும், மனசூன தலச்சி மெய்மரச்சி அங்கேயும் திரிகரணத்தால பண்ற ஒரு பஜனத்தை தான் தியாகராஜர் சொல்றார். காயம் வாக்கு மனசு அததான் இந்த இடத்துலையும் தன்வா வாச்சா தியாவா அப்படின்னு இந்த இடத்துலையும் சொல்லப்படுச்சு. இப்படி காயம் வாக்கு மனசுங்கிற திரிகரணத்தாலையும் ஏவம் துர்லப்ய வஸ்தூன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே. அப்படி ஒரு துர்லபமான வஸ்து இன்னைக்கு கை கடக்கமா கிடைச்சு கொடுத்து நமக்கு. ஒரு துர்லபமான வஸ்து தானே நமக்கு கை கடக்கமா கிடைச்சு கொடுத்தே. ஹஸ்தலப்தே இது அந்நத்து
தன்வா வாச்சா தியாவா பஜதி பதஜனா க்ஷுத்ர தெய்வ ஸ்புடேயம். இதை விட்டுட்டு யாரையோ போய் பஜனை பண்ணிட்டு இருக்காளே, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காளே ஜனங்கள். ஏதேதோ மார்க்கத்துக்கு போறா, ஏதேதோ வழிகளில் போறா. தியாகராஜரே சொன்னார் இல்லையா, திருகோச்சுனு கலுவரிஞ்சரே நீ தெளியலே ரூராம பக்தி மார்க்கமு இளநந்தட திருகுச்சு. அதை தான் இங்கேயும் சொல்றார். காயத்தாலையும் மனசாலையும் வாக்காலையும் குருவாயூரப்பன பஜனை பண்றதை விட்டுட்டு இவாள்லாம் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்காளே. க்ஷுத்ர தெய்வ நீச்சமான வழிகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்காளே. அதனாலதான் தியாகராஜரும் அழகா சொன்னார், மானவ தனு துர்லப மனசு நெஞ்சி பரமானந்த முந்தலேக மத மத்சர காமலோப மோகுல குதாசுடை மோசபோதிகாக மோதடி குல சுடகு சுபுவினி க்ஷுத்ருளு பனுலு. அங்க க்ஷுத்ருளுங்கிறது தான் இங்க க்ஷுத்ர தெய்வன்னு சொல்லியிருக்கு. நீச்சமான காரியங்கள் காயம் வாக்கு மனசால அவனை பஜிக்கிறது விட்டுட்டு நீச்சமான காரியங்களை பண்ணிட்டு ஹஸ்தலப்தமா கைக்கு அடக்கமா கிடைச்சுட்ட அந்த அகண்ட வஸ்துவை கோட்டை விட்டுடுவாளா யாராதும்? அவனை போய் கோட்டை விட்டுடுவாளா? இப்படி ஒரு வஸ்து கிடைக்குமா? துர்லபமான வஸ்து. நீ எப்படி போனாலும் உன் சாமர்த்தியத்துல கிடைச்சு விடாது. அது கிடைக்கணும்னா அதோட கிருபையால அது கிடைச்சாதான் உண்டு. ஏன்னா உபனிஷதே அப்படிதான் சொல்றது. யமை வைஷம் விருணுதே தேன லப்யா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. பரமாத்மா யாரை வரிப்பாரோ அவளுக்குத்தான் தன்னை கொடுப்பாரே தவிர இதோ போனேன் அங்க போனேன் பிடிச்சுட்டேன்னு சொல்லிட முடியாது. அப்படி சந்நிதியில போய் நின்னுடணும்னா கூட நின்னுட முடியுமா? குருவாயூரப்பன் சங்கல்பிச்சால் ஒழிய நின்னுட முடியுமா? அப்படி ஒரு வஸ்து வரிச்சு நம்மளை இழுத்துண்டு தன் சரணத்துல வச்சுண்டு தன்னுடையவாளா நம்மளை பண்ணிக்கணும்னு அது நினைக்கிறது. அதனாலதான் பாகவத அழகா சொல்றது, கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனஞ்ச முக்தியே கஹேதுமிஹ பக்தி விலாசகாரி சந்தகதான கமிதம் பிபதாதரேன லோகைஹி தீர்த்த பரிசீலன சேவயா கிம். பாகவத மகாத்மியம் அழகா சொல்றது, பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சாமர்த்தியம் நினைச்சுன்றப்படாது. கிருஷ்ணனுக்கு ஏதோ நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடுத்தான். நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எத்தனையோ கோட்டி ஜென்மால என்னென்னவோ நம்ம பண்ணிட்டு வந்த சத்காரியங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பகவானுக்கு பரம சந்தோஷம் ஏற்பட்டு கொடுத்து நம்ம கிட்ட எதை கொடுக்கறது இருக்கிறதுலே பெஸ்டா கொடுக்கணுமே, பெஸ்டா கொடுக்கணும்னு பார்த்துட்டே வந்தான். ஒரு ஜென்மாவும் பார்த்தா நம்ம இன்னும் ரொம்ப அழகழகான அவனுக்கு பிடிச்ச தர்மங்களையே பண்ணிட்டு வந்ததுனால எதை கொடுக்கறதுன்னு பார்த்தா சத்சங்கத்தை கொடுத்துடுவானா. அப்படி இன்னைக்கும் நீங்க மன்னார்குடி போனேனால் ராஜகோபால சுவாமி இருக்கார் இல்லையா, அழகா உற்சவம் பண்ணிட்டு வரத இடுப்புல ஒரு கொத்து சாவி சொல்கிட்டு வருவார். மன்னார்குடி ராஜகோபாலன் நம்ம சத்குருநாதர் அழகா சொல்லுவார், இந்த கொத்து சாவி எதோட கொத்து சாவி தெரியுமா? சத்சங்கத்தோட கொத்து சாவியும்பர். நிதி வச்சுருக்கிறவா தான் உள்ள ஒரு நிதியை வச்சுட்டு பூட்டிட்டு சாவியை இடுப்புல சொருகிப்பா இல்லையா, அதை போல நிதி பகவானுக்கு யாருன்னா சாதுக்கள்லாம் தான் பகவானுக்கு நிதி. அந்த நிதியை அவ்வளவு சுலபமா யாருக்கும் காண்பிச்சு கொடுத்துட மாட்டான். தனக்கு ரொம்ப பிரியமானவா யாரோ அவளுக்கு தான் சத்சங்கத்தோட சாவியை திறந்து விடுவானா. அதனால தன்னை தானே ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். தன்னை கொடுத்தது தான் பாகவதத்தை கொடுத்துருக்கான், குருநாதரை கொடுத்துருக்கான், சத்சங்கத்தை கொடுத்துருக்கான். அதுதான் தன்னை கொடுத்துருக்காங்கிறதுக்கு அர்த்தம். அதனால நம்ம சாமர்த்தியம் நினைச்சுன்ற வேண்டாம். ஆனா உலகத்துல இருக்கிறவாள்லாம் நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பாளாம், என்னன்னா அது என்ன பாகவதம் படிக்கிறவாளுக்கு மட்டும் நீ விசேஷமா கிருப்பை பண்ற அப்படின்னு கேட்டா பகவான் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவானா, அவள்லாம் பாகவதம் படிக்கிறாளோனோ அதனாலதான் அப்படிமான். பாகவதம் மட்டும் நம்ம சாமர்த்தியத்துல நம்ம கைக்கு வந்தது, அதுவும் அவன் தான் தள்ளி விட்டுருக்கான். அதை படிக்கிறாப்புல படிக்க வச்சு அதுக்கு அனுகிரகம் பண்றாப்புல அனுகிரகமும் பண்ணி உலகத்துக்கு கேள்வி கேட்டுட்டா அவள்லாம் படிக்கிறா அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு ஏதோ நம்மளை பண்ணவும் வச்சுட்டு நம்ம பண்றதை பெருசா நினைக்கவும் நினைச்சுருவான் பகவான். அது அவனோட கிருபா விசேஷம். ஒரு குழந்தைய கையை பிடிச்சி எழுத வச்சுட்டு ஒரு அம்மா 10க்கு 10 போட்டு வெரி குட் போட்டுருவா இல்லையா, அது மாதிரி ஆச்சு. அவள் தான் எழுதவே வச்சா அதுக்கு மார்க்கும் போட்டு விடுறாளோ இல்லையோ, அதை போல பாகவதத்தை கொடுத்ததும் அவன், அதை கண்டு சந்தோஷிக்கிறதும் அவன், அதுக்காக மெம்மேல கிருப்பையை வருஷிக்கிறதும் அவன். அப்படிங்கிறது அப்படி ஒரு துர்லபமான வஸ்து கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இதை விட ஏதோ ஒன்று பெருசுன்னு நினைச்சுண்டு க்ஷுத்ர தெய்வ ஸ்புடேயம் ஏதே தாவத்வயோ து ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபகத்யே. அதனாலே இந்த இடத்துல குருபவனபுராதீசனான குருவாயூரப்பனுடைய சரணத்தை ஸ்திரதர மனசா நல்ல ஸ்திரமான ஹிருதயத்தோட அவன் சரணத்தை பஜிக்கிறத தவிர இல்லையா, இந்த விஸ்வபீடையா இருக்கக்கூடிய கலியை போக்கிக்கிறதுக்கு இதை தவிர இன்னொரு வழி கிடையவே கிடையாது இல்லையா. இப்படித்தானே பாகவதத்தை ஆரம்பிக்கிறார் வியாசர் இல்லையா. கலி காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்கப்பாயின்று.
இதுவும் இந்த திருமாலையில இந்த முதல் பாசுரம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய். அதுதான் விஸ்வபீடாபகத்தியை. கலியை எப்படி கடக்கிறதுனா புலன்களை வசத்துல வச்சுண்டு புலன்களை அடக்கி இந்திரியங்களை ஒடுக்கி கலியை கடந்து விடலாம் அப்படின்னு அர்த்தம் துணிக்கிறது இல்லையா? காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துன்னா கலியுகத்துல யாருடைய புலன்களை அடக்க முடியும்? புலன்களோ நாலா பக்கத்துலையும் திமிரிண்டுன்னா போறது. இங்கேயோ ஆழ்வார் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்துன்னு சொல்றாரு. அப்படின்னுட்டா இதுக்கு விசேஷமான அர்த்தம் பண்ணியிருக்கா பல பெரியவாழ்லாம். அதுல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஒரு பெரியவர் ரொம்ப ஆச்சரியமா இதுக்கு வியாக்கியானம் பண்றதே அவர் சொல்றார். காவலில் புலனை வைத்துன்னா புலன்களை காவல்ல வச்சுன்னு அர்த்தம் கிடையாது. காவலே இல்லாத புலன்களை வைத்து, காவல் பிளஸ் இல் புலனை வைத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணி காண்பிக்கிறார். கலியுகத்துல யாருடைய புலன்களும் ஒரு இடத்துல நிற்காது. அது நாலா பக்கத்திலையும் திமிரிண்டு தான் கிளம்பும். அப்படிப்பட்ட காவலே இல்லாத புலன்களை வச்சுண்டு கலிதன்னை கடக்கப்பாயிற்று. அதுதான் இல்லையா பகவத் பக்தியுடைய விசேஷம். நாலா பக்கத்திலே புலன்கள் இழுத்தாலும் கூட புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படின்னு தானே தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுறார். என்னுடைய சித்தம் நாலா பக்கத்திலே இழுக்கிறது, என் சித்தம் காமினி காஞ்சனம் கீர்த்தின்னு உலக விஷயத்துல போய் மொச்சென்றிருந்தாலும் கூட எனக்குள்ள புகுந்து என் சித்தத்தை தன்பால் இழுத்து தன்பால் ஆதரம் பெருக வைத்து தன்பால் பக்தியை கொடுத்து என் சரணத்துல வச்சுட்டு என்னை ரட்சிக்கிறான்னுட்டா அந்த பிரபு எப்பேற்பட்ட பிரபு அப்படின்னு ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்றார் தொண்டடிப்புடி ஆழ்வார். அதனால விஸ்வபீடாபகத்யை ஏவம் தாவத்வயம் சு ஏதே தாவத்வயம் து ஸ்திரதரமனசா விஸ்வபீடாபகத்யை நிசேஷாத்மானமேனம் குருபவனபுராதீசம் ஏவ ஆஸ்ரயாமக. அந்த குருவாயூரப்பனுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. அது சத்வம் ரஜசு தமசுங்கிற திரிகுணத்துடைய சேர்க்கையும் இல்லாத அது நிஷ்கலங்கமான நிர்மலமான பிரம்மமே மூர்த்தீகரிச்சுண்டு அங்க நிக்கிறது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவதி பூதை பூதேந்திரியைஸ்தே வபுரிதி பகுஷः ஷூயதே வா வியாசவாக்யம் தத் ஸ்வச்சத்வாத் யதச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யாரமந்தே ஸ்ருதி மதிமதுரே சுக்ரஹே விக்ரஹே தேயே. பட்டத்திரியுடைய பதங்கள் ரொம்ப ஆச்சரியமா விழும். ஏன்னா அப்பேற்பட்ட வியாக்கரண வித்வானாவும் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, இவர்களுடைய பாண்டித்யம் எல்லாம் கடைசியில எங்க கொண்டு இவா சமர்ப்பிக்கிறானா அதை பகவத் பக்தியால குருவாயூரப்பனுக்கு அதை கொண்டு ஒரு ஹார சாத்தி விடுறா பத்தேளா இல்லையா? இதெல்லாம் அனுகிரகத்திலிருந்து வரக்கூடிய கவிதை இதெல்லாம். அதனால பதப்பிரயோகங்களா சுக்ரஹே விக்ரஹே அப்படிங்கிற பதங்கள்லாம் அப்படி அது எதுகை மோனே பத பிராசங்கள்லாம் அப்படி விழும். அது உள்ள இருக்கிற பாவ விசேஷத்தால இல்லையா அவளுடைய பாண்டித்யம் அதோட அந்த பக்தியும் சேர்ந்து அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்ரீ சூக்தியா தானே வருது அவாகிட்ட இருந்து. சத்வம் யத்தத் பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவதி. குருவாயூரப்பனுடைய சரீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டார். தியாகராஜர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார் இல்லையா, எந்த முந்தோ எந்த சொகசோ ఎవరి వల్ల వర్ణ్యూపతగునే ఎంతవరలైన గాని కామ చింతాక్రాంతులై నరు ఎంత ముద్దు ఎంత సొగసు. இந்த முத்துனா லாவண்யம் சௌந்தர்யம். சொகுசு அப்படின்னுட்டா அந்த 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 பகவானுடைய அந்த லாவண்யத்துல அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தி, அந்த லாவண்யமோ அந்த காந்தியோ இதெல்லாம் யாரால வர்ணிச்சிட முடியுங்கிறார் தியாகராஜா. எவரிவல்ல வர்ணிப்ப தகுனே. ஏதோ ஒரு சரீரத்தை பார்த்து இப்படின்னு வர்ணிக்கிற மாதிரியா அந்த ரூபம் நம்ம புத்தியை கொண்டோ மனசை கொண்டோ தெரிஞ்சுன்ற முடியுமா? அந்த லாவண்யத்துடைய ஆழங்கண்டுட முடியுமா? இல்லையா? ஆஞ்சநேயர் பின்னாடி சுந்தரகாண்டத்துல ராமருடைய பாதாதி கேசத்தை அப்படியே வர்ணிச்சுட்டு வரார். தாயார் அப்படியே தியான நிமக்னமா அப்படியே உட்காந்து கேட்டு இருக்கா. அந்த ரூபத்தை ஒரு ஊசி குத்தர இடம் பாக்கி இல்லாமல் ஆஞ்சநேயர் வர்ணிக்கிறார் சுந்தரகாண்டத்துல. அங்குல்ய பிரதான சர்க்கத்துக்கு முந்தின சர்க்கம்
ஆஞ்சநேயரை போல பிரம்மஜானியால தான் அதை வர்ணிக்க முடியும். தாயாரை போன்ற அப்பேற்பட்ட இல்லையா தாயாருக்குத்தான் அந்த ரூபம் என்னங்கிறதே புரியும். அகல்களே நிறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரே மார்பான் ஒரு நிமிஷம் கூட வக்ஷஸ்தலத்தை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தாயாருக்கு தான் அந்த ரூபம் என்னன்னே தெரியும். தியாகராஜ ஒரு கீர்த்தனத்தில் கேட்கிறார், சொகசு ஜூட தரமானு கேட்கிறார். உன்னை அழகை பார்க்கறதுக்கு நான் யோக்கியமானு கேட்கிறார். இந்த கண்ணு போருமா இந்த அழகை பார்க்கறதுக்குங்கிறார். அப்பவே தெரிஞ்சு விடுறது இல்லையா, இந்த உலகத்துல பார்க்கிற 10ஓடு 11 பார்க்கக்கூடிய ரூபம் இல்லை அது. அது சத்வம் ரஜசு தமசுங்கிற திரிகுணத்துடைய சேர்க்கையும் இல்லாதபடி சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம், நிர்மலமானது சுத்த சத்வம்னு பேர். அது சுத்த சத்வம்ங்கிற குணத்தால எடுத்துட்ட ரூபம். நமக்கெல்லாம் ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு ரூபம் ஏற்படுறதே அது கர்மாவால ஏற்படுற ரூபம். அது சத்வம் ரஜசு தமசுங்கிற திரிகுணத்துடைய சேர்க்க மாயைக்கு உட்பட்டது ஜீவன்கள். ஆனா மகேஸ்வரனோ மாயைக்கு அப்பாற்பட்டவன், மாயையை தன் வசத்துல வச்சுருக்கிறவன். அவன் ஒரு ரூபத்தை தரிக்கிறான். எதற்கு? நம்ம பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக, நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காக. ஐயோ இப்படி இருக்கே, ஐயோ இப்படி இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு அந்த ரூபத்தை பார்த்தாலே அப்ராக்கிருதம்னு தெரியறது இல்லையா, அது பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ரூபம்னு தெரியறது இல்லையா, அது என்னமோ பண்றது. அதனால தானே கூட்டம் கூட்டமா போய் நின்று பார்க்கிறான் அந்த ரூபத்தை. சாமானிய ரூபமா இருந்தா பாப்பாளோ யாராவது, அத்தனை பேர் ஆக்கர்ஷிக்குமோ அந்த ரூபம். அலை மோதறது அந்த இடத்துல, ஜனங்களுடைய அலை மோதறது. திருப்பதி போய் பாருங்க, ஒரு க்ஷண நேர தரிசனத்துக்காக 2 நாள் உட்கார்ந்து இருக்காளே ஜனங்கள்லாம் இல்லையா. திருப்பாணாழ்வார் சொல்றார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார். இந்த ரூபத்தையும் பார்த்துட்டு இனிமேல் இந்த பிரபஞ்சத்தை போய் என்னுடைய கண்கள் பார்க்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னாலே அந்த ரூபம் எப்பேற்பட்ட ரூபம்னு தெரியறது இல்லையா. அதனால இங்க அழகா பட்டத்திரி சொல்றார், சத்வம் யத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவது பூதேர் பூதேந்திரியஸ்தே வபுரிதி பகுஷா ஸ்ரூயதே வியாசவாக்கியம் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். சத்வம் ரஜசு தமசுங்கிற திரிகுணத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஸ்வச்சமான பியோர் சத்வத்தால இந்த உலகத்துல ஒரு சத்துவம் இருக்கு, அந்த சத்துவம் ரஜசு தமசோட சேர்ந்து இருக்கு. அப்படி இல்லாதபடி இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இல்லையா சுத்த சத்துவம் அப்படிங்கிற ரொம்ப சட்டிலான இந்த மாயையுடைய ஒரு அம்சத்தால தன்னுடைய ரூபத்தை தரிச்சுன்னு இருக்கார் பிரபு. இந்த மாயா சம்பந்தமே இல்லாத ரூபமாக்கும் பகவானுடைய ரூபம். அதனாலதான் அந்த ரூபத்தை பார்த்தா மேனி சிலிர்க்கிறது, ஆனந்த பாஷ்பம் வருது, தொண்டையில கத்கதம் ஏற்படுறது. அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார், தத் ஸ்வச்சத்வாத் யதாச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்பாச ரூபம். அந்த ரூபம் எப்பேற்பட்டது அப்படின்னுட்டா அது பரமானந்தத்துடைய இருப்பிடமாக அமையாது. அவனுடைய ரூபமோ அவனுடைய குணங்களோ எப்படி இருக்குன்னா, தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்ரகே ஏத்தே. அதனாலதான் அந்த ரூபத்தை பார்த்த மாத்திரத்துல மேனி சிலிர்க்கிறதோ, ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறதோ, அவனுடைய குணங்களை கேட்ட மாத்திரத்துல தொண்டையில கத்கதம் ஏற்படுறதோ, இதெல்லாம் எதனால ஏற்படுறதுன்னா அது இந்த உலகத்தை சேர்ந்த பிரகிருதிக்கு உட்பட்ட நாமரூப குணங்களை போல இல்லை, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அப்ராகிருதமான நாமரூப குணங்கள். அதனாலதான் பகவான் பகவத்கீதையில சொல்றதை கூட திவ்யம்னு சொல்றான். தன்னுடைய ரூபத்தை சொல்றதை ஜென்ம கர்ம சமே திவ்யம் அப்படின்னு பகவான் சொல்றான். என்னுடைய ரூபமோ என்னுடைய குணங்களோ இதெல்லாம் திவ்யமானது அப்படின்னு பகவான் சொல்றான். கிருஷ்ணாவதாரத்திலேயே நீங்க பார்த்தேன்னா அர்ஜுனனுக்கு தேர்தட்டுல பகவான் விஸ்வரூபங்க அனுப்பிக்கிறான். விஸ்வரூபங்க அனுப்பிக்கிறதே பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், திவ்யம் ததாமிதே சக்ஷுங்கிறான். அர்ஜுனா உனக்கு திவ்யமான திருஷ்டியை கொடுத்தேன், இப்ப பார் நான் யார் அப்படின்னு. அப்படின்னா இப்ப அர்ஜுனனுக்காக ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துண்டான்னு அர்த்தம் கிடையாது, அது அப்படி பார்க்கப்படாது. எப்பவுமே அப்படித்தான் இருக்கான். அந்த தத்துவம் நம்மளோட பேசி பழகணுங்கிறதுனாலையும் நம்மளோட சகஜமா லீல பண்ணணுங்கிறதுனாலையும் இந்த ரூபத்தை எடுத்துட்டு இறங்கி வந்திருக்கு. இந்த ரூபம் அந்த அகண்ட தத்துவத்துடைய பிரதிநிதின்னு பார்க்கணும். எப்பவுமே அப்படித்தான் இருக்கு, அப்படி பார்க்கிற சக்தி நமக்கு இல்லை. இப்ப அந்த சக்தியை கொடுத்து அர்ஜுனனை பார்க்கும்படியா சொல்றான். அதனால என்னன்னா அப்படிப்பட்ட ஒண்ணு அந்த அகண்ட தத்துவம் நமக்காக அப்படிப்பட்ட சுத்த சத்துவங்கிற ஒரு குணத்தால ஒரு ரூபத்தை பரிகிரகிச்சுட்டு கீழே இறங்கி வந்து நம்மளோட கலந்து பழகிறதே தவிர இதை போய் ஒரு பிண்டாகாரமான ரூபம் ஒரு ஜீவனுக்கு ஒரு கர்மாவால ஒரு சரீரம் ஏற்படுறதே அப்படி ஏற்பட்ட ஒரு சரீரம்னு நினைச்சுக்கப்படாது, அது ஜோதிர்மயமாவே இருக்கு. அதனாலதான் ஆண்டாளும் அழகா திருப்பாவையில சொல்றதே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படிங்கிறா. அது எப்பவுமே ஜோதிர்மயமாவே தான் இருக்கு. ஆதி உன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதி தோறும் துள்ளாதார்னு ஆழ்வார்களும் அழகா சொல்றா. அந்த ஜோதிஷு தான் கீழே இறங்கி இருக்க.
நமக்கு பார்க்கறதுக்காக, நம்ம அனுபவிக்கிறதுக்காக அது ஏதோ இந்திரியங்களாலையும் பஞ்சபூதங்களாலையும் ஆன ஒரு ரூபம் போல நமக்கு காட்சி கொடுக்கிறாரே தவிர இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுத்த சத்துவ ஸ்வரூபமாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னார். நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே நில்லீனா நில்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்மசினோதோ கல்லோல்லோல்லாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மானோ நிஷ்கலஸ்வம் சகலகிதி வசஹ த்வத்கலஸ்வேவ பூமந்தே நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே. ஒரு பெரிய சைத்தன்ய சாகரம். அந்த சைத்தன்ய சாகரத்திலிருந்து இல்லையா ஆனந்தம்ங்கிற அலை அடிக்கிறது. அதனாலதான் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த ஒரு சைத்தன்ய சாகரம் எப்படி இருக்குன்னா, சாகரத்துல தான் முத்துக்கள் நிறையா இருக்கும் இல்லையா, நல்லா சாகரத்துக்கு அடியில் சிப்பிகள் கிடைக்கும், சிப்பிகளுக்குள்ள முத்துக்கள் இருக்கும். அதை போல நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்து முக்தாவளி அப்படின்னு இந்த இடத்துல அந்த பதத்தை ரொம்ப அழகா உபயோகப்படுத்தி இருக்கார் பட்டத்ரி. ஸ்லேடையா உபயோகப்படுத்தியிருக்கார். முக்தாவளினா அந்த சமுத்திரத்துல தான் முத்துக்கள் உண்டாகுங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு முக்தர்கள் அப்படின்னுட்டா ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிற ஞானிகள். அப்பேற்பட்ட ஞானிகள்லாம் போய் தங்களுடைய மனசு இந்திரியம் எல்லாத்தையும் இந்த சைத்தன்யமா இருக்கிற குருவாயூரப்பன் இடத்துல ஒடுக்கிவிட்டா அதனால அப்பேற்பட்ட முத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய சைத்தன்ய சாகரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். முத்துக்கள்னா இந்த இடத்துல முக்தர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். முக்தாவளினா முத்துக்களாலான ஒரு வரிசைன்னு சொல்லலாம். இல்ல முக்தர்களாக அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்களே அவன் சரணத்துல மண்டி இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அதனால அப்பேற்பட்ட பிரம்ம சிந்து, அப்பேற்பட்ட ஒரு சைத்தன்ய சாகரம். அந்த சைத்தன்ய சாகரம் பார்த்துட்டா அதுக்கு ஆழங்காண முடியாது, அதுக்கு இக்கரை அக்கறை காண முடியாது. அது பார்த்துட்டா ஆலோல கல்லோலமா அலை அடிக்கிறதாம். அதனாலதான் கல்லோலோலா சதுல்யம். அப்படி ஒரு அலை என்ன பண்றதுன்னா, நம்ம போய் சமுத்திர தீரத்தில் நிற்கிறோம், அந்த சமுத்திரத்தோடு நமக்கு உறவு பாராட்ட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ அகண்டமா இருக்கு, அதுக்கு ஆழங்காண முடியலை, அக்கறை இக்கரை தெரியலை இல்லையா. அப்படி இருக்கிற ஒரு சமுத்திரம் கூட என்ன பண்றதுன்னா நம்ம கிட்டக்க வந்துட்டு போயிடுறது ஒரு அலை ரூபத்தில். ஒரு அலை வந்து நம்ம காலை தொட்டுட்டு போயிடுறது இல்லையா. ஆஹா, அந்த சமுத்திரத்தோடைய உறவு பாராட்டினாப்புல நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த சமுத்திரம் நம்ம வரைக்கும் வரதே. ஏன்னா நம்ம அந்த மத்தியில் போய் ஆழங்கண்டுட முடியாதுங்கிறதுனால தானே ஒரு அலை மாதிரி வந்து நம்ம சரணத்தை வருடிண்டு போறது, நமக்கு கூட சுகத்தை கொடுக்கறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலோல கல்லோலமா அலை வீசக்கூடிய அந்த சைத்தன்ய சாகரத்துல ஒரு அலையாம் குருவாயூரப்பனுடைய ரூபம் அப்படின்னார். அது சுத்த சைத்தன்யம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த விஷயத்தை. கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு நீளமா இருக்கான், சமுத்திரமும் நீளமா தான் இருக்கும். நீ நீளமே நீளம், ரொம்ப நன்னா இருக்கே இந்த நீளம், ரொம்ப நன்னா இருக்கே இந்த நீளம், நீளம்னு கிட்டக்க போய் அந்த ஜலத்தை எடுத்து கையில பார்த்தானா சுத்த ஸ்பட்டிகமா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நீல வர்ணமா தெரியறது, பக்கத்துல போய் இந்த ஜலத்தை எடுத்து பார்த்துட்டாலோ சுத்த ஸ்பட்டிகமா இருக்கு. அதை போல யாருடா இந்த கிருஷ்ணன், யாருடா அந்த கிருஷ்ணன், இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே அப்படின்னு நீ கிட்டக்க பக்தி பண்ண 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 அவன் இடத்துல போனே. ஆனால் கடைசியில அவனோட நீ கரைஞ்சு போயிடுவே. அதுல என்ன ஆயிடும், கடைசியில தன்னுடைய ஸ்வஸ்வரூபமே அது அப்படின்னு தெரிஞ்சுப்பே அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீளமா இருந்தாதான் உன்னை கிட்டக்க ஆக்கர்ஷிக்க முடியும். நீளத்துக்கே ஆக்கர்ஷிக்கிற சக்தி உண்டு இல்லையா. அதனால அப்படி உன்னை ஆக்கர்ஷிக்கிறது கிட்டக்க போய் பார்த்துட்டேனால் கடைசியில நீ எங்க மிஞ்ச போற இல்லையா. ஒரு சக்கரை பொம்மை ஒரு சமுத்திரத்தை ஆழம் கண்டுட்டு வரேன்னு இறங்கினா அப்புறம் அது மீண்டும் வருமோ திருப்பியும். நம்ம சித்தமே பக்தியா மதுரமா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதுரியத்துல திளைச்சு அதரம் மதுரம் வதனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேஹே அகிலம் மதுரம்னு இந்த மாதுரியத்துல திளைச்சு அப்புறம் ஒருத்தன் எங்கிருந்து மீண்டு வரப்போறான் ஒருத்தன் இல்லையா. ஏதோ ஒரு சக்கரப்பாக குடிக்கணும் அப்படின்னு ஒரு பூச்சி என்ன பண்றது, ஒரு எறும்பு என்ன பண்றதுன்னா அதை மெம்மேல குடிக்க எம்பி அந்த கிண்ணத்துக்குள்ள போய் ஒரு ரெலியா விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சக்கரப்பாக கூட சக்கரப்பாக போயிடாதோ அதுவும் இல்லையா. அதை போல யார் மிச்சப்பட போறா. இங்க யாருடா இந்த பிரபு இப்படி இருக்கானே நம்மளுடைய நாமத்திலையும் ரூபத்திலையும் குணங்கள்லையும் மோகிச்சு போய் அப்புறம் அதிலேயே இருந்து அப்புறம் அதிலேயே கரைஞ்சுனா போயிடுவான் ஒருத்தன் இல்லையா. அப்புறம் யார் மிச்சப்பட போறா வந்து இது ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு. அங்க முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாது, அப்பால் திருநடனம் ஆடுவார் தாளம் போடுவார் அன்பர் கூடுவார். நந்தனார் சரித்திரத்திலே கோபாலகிருஷ்ண பாரதி ரொம்ப அழகா சொல்றார்.
இல்லையா? அந்தண்ட போயிட்டா அப்புறம் யாரும் திரும்பி வரப்போறா? நந்தனார் ஒரு நாள் உள்ள போனார், அப்புறம் திரும்பி வரலையே, அங்கேயே போய் கலந்துட்டாரு, அப்படியே கலந்துட்டார். திருப்பாணாழ்வார் பார்க்க மாட்டேனான்னு துடிச்சுன்னு இருந்தார். பார்க்கணும்னு ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனார், திரும்பியே வரலையே, பெருமாளோட கலந்துட்டார். அதனால இந்த இடத்துல சொன்னார், கல்லோல்லோலாசதுல்யம் கலு விமலதரம் சத்வமாஹுஸ்ததாத்மா கஸ்மானோ நிஷ்கலஸ்வம் சகல இதி வசஹ த்வத்கலாஸ்வேவ பூமல்லே. அப்படிப்பட்ட பிரம்ம சிந்து தான், அப்படிப்பட்ட சைதன்ய சாகரம் தான் குருவாயூரப்பன். அந்த சைதன்யம் எப்படி இருக்குன்னா, நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே. அது நாம ரூப குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான். அது எந்த வியாபாரமும் பண்றதில்லை, எல்லாத்துக்கும் சாட்சியாதான் இருக்கு. நிஷ்கம்பே நித்திய பூர்ணே இல்லையா? அது அசைவு கூட இல்லாதபடி நித்தியமும் பூர்ணமா தன் ஆனந்தத்துல தானே திளைச்சுண்டு வேற எந்த வியாபாரமும் பண்ணாதபடி, ஆனா சர்வத்தி சாட்சியா பார்த்துட்டு இருக்கிற பிரம்மம் தான். அப்படிப்பட்டதுதான் குருவாயூரப்பனுடைய ரூபம். இதை ஏதோ பிரகிருதியோட சம்பந்தப்படுத்தி சொல்லிடவே கூடாது. ஒரு ரூபம் தெரியறதுங்கிறதுனாலே பிரகிருதி சம்பந்தம் வந்துடுது பார்த்தேளா? ஏதோ குணத்தோட சம்பந்தத்தால தானே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பிரகிருதிக்கு உட்பட்ட ரூபம்னு சொல்லிடப்படாதான். அதனாலதான் 2-3 ஸ்லோகங்கள்ல அது நிர்குண பிரம்மம் தான், அது அகண்ட தத்துவம் தான், அது இந்த பிரகிருதியோட ஒட்டாத சுத்த சத்துவங்கிற குணத்தால ஒரு ரூபத்தை தரிச்சுன்னு இருக்கார். அது ரூபம் போல ஒரு ரூபம், அப்ராகிருதமானது, ரூபம் போல இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ரூபம். அது அங்க போயிட்டோமானால் அப்புறம் கடைசியில் நம்ம அதோட கரைஞ்சு போயிட வேண்டியதுதான். அது எங்கும் எப்பவும் எல்லாமாவும் இருக்கிற இருப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த பிரம்ம சிந்துல இருந்து, அந்த பிரம்ம சைத்தன்ய சாகரத்துல இருந்து ஒரு அலை போல இந்த குருவாயூரப்பனுடைய ரூபம் உன்னோட உறவாடுறது. எதுக்குன்னா, அந்த அலையை பிடிச்சுன்னு போயிட்டா அலை நடுக்கடலை தள்ளிவிடும் இல்லையா? ஒருத்தனே அலையை பிடிச்சு விட்டாலே அலை என்ன பண்ணும்னா அடுத்தது ஒரு சில அலைகள் நடுக்கடல்ல கொண்டு தள்ளிடும். அதை போல இந்த அலையை பிடிச்சுண்டா இது என்ன பண்ணும்னா தன் ஸ்வரூபத்தோட தன்னை கரைச்சுன்றும். தன் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த அகண்ட பிரம்மம் தானே, அதுதானே குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபம். அதனால தானே சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த ஸ்வரூபமா இருக்கிற அகண்ட பிரம்மத்துல கொண்டு நம்மளை கரைச்சுடும், அப்படி ஒரு அத்வைதானுபவத்தை கொடுத்துடும் அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அழகான விஷயங்களை இப்படி சொல்லிட்டு வரார். தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனதிருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மீ நிஷங்கலீல நிலயனமமிருதஸ்யந்த சந்தோகமந்தா சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரணுகலயே மாருதாகாரநாதாயா. ஒரு இடத்துலையும் அப்படி கூப்பிட்டு சொல்லுவார். இது ஒரு அழகு. ஏன்னா பட்டத்திரி இன்னைக்கு நீங்க குருவாயூருக்குள்ள பிரவேசிச்சேள், ஆனால் சந்நிதிக்குள்ள நுழையறத்தே அந்த பிரதான துவாரத்துக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் போனா குருவாயூரப்பனை பார்க்கலாம். நுழையறதே 2 பக்கத்துல 2 திண்ணை மாதிரி இருக்கும். அதுல ஒரு இடத்துல பார்த்தேள், ஆனால் பட்டத்திரி இந்த இடத்துல உட்காந்துதான் நாராயணியம் எழுதினார் அப்படின்னு எழுதி போட்டிருப்பார். அங்க உட்காந்து குருவாயூரப்பனை பார்த்து எழுதினது ஒரு ஸ்லோகமும். பெரியவாள்லாம் என்ன சொல்லுவானா, ஒரு ஸ்லோகம் முடியறதையும் இதுல ஒரு ஆச்சரியம், ஒன்னொன்னே குருவாயூரப்பனை அட்ரஸ் பண்ணியே இருக்கும். மாருதாகாரநாதா, ஹே பவனபுரபதே, ஹே குரு பவனபுர வாசின்னு அப்படின்னு கூப்பிட்டு இது சரிதானே அப்படித்தானே அப்படின்னு கேட்பாராம் பட்டத்திரி. குருவாயூரப்பன் தலையை ஆட்டுவானாம். அப்படி ஆட்டினா அடுத்த ஸ்லோகத்துக்கு போவாராம். அதனால ஒரு ஸ்லோகமுமே அந்த குருவாயூரப்பனை உன்னுடைய பக்தாள் நீதானே அப்படின்னு ஒன்னொன்னையும் அவனை கூப்பிட்டு சொல்லின ஸ்லோகமா இருக்கிறதுனாலேயே அட்ரஸ் பண்ணிட்டே வருவார். ஒரு ஸ்லோகமும் அட்ரஸிங் குருவாயூரப்பன். ஏன் அப்படின்னுட்டா பெரியவாள்லாம் சொல்லுவா, அதுல அவனுடைய அக்செப்டன்ஸை பார்ப்பறான் குரு பட்டத்திரி. அதுக்கு அவன் தலையாட்டி நன்னா இருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறான். ஒன்னொன்னும் குருவாயூரப்பனுடைய ஒரு சம்மதத்தின் பேர்ல வந்த ஸ்லோகம். குருவாயூரப்பனை ரஞ்சனம் பண்ணி ஒரு சில சமயத்துல நன்னாவே தலையாட்டுவானா, ஏன்னா ரொம்ப அழகா இருக்குமா அந்த ஸ்லோகம். இப்படிதான் அனுபவத்தோட கூடினது இல்லையா? அதனாலதான் மாருதாகாரவாசின் குரு பவனபுரபதே அப்படின்லாம் கூப்பிட்டு சொல்லுவார். பாதாளஈஸ்வரா பாதாளயேஷா அப்படின்னு கூப்பிட்டே சொல்லுவார். இங்க அழகா சொல்றார், தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கலாயாவலி கேடிகாரம். குருவாயூரப்பனுடைய ரூபம் எப்படி இருக்குன்னா ஆழிமழை கண்ணான்னு பாடுறா இல்லையா? தாராதர லலித கலாயாவலி கேடிகாரம். காயாம்பு வர்ணான்னு சொல்லுவா. அப்படின்னா காயாம்பூனா குவலைய புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு, நீலோத்பலம்னு சொல்லுவா, அல்லின்னு சொல்லுவா. சாயங்காலம் சந்திரோதயத்தின் போது தான் அந்த புஷ்பங்கள்லாம் மலரும். காலம்பர சூரியோதயத்தின் போது ஒரு சில புஷ்பங்கள்லாம் வரும். அதுல கமலம் பிரதானமானது. சூரியோதயத்தை பார்த்த உடனே மலர்ற புஷ்பம் கமலம்.
தாமரை. அதை போல சந்திரோதயத்தில் மலரக்கூடிய புஷ்பம் தான் அல்லிங்கிற நீலோத்பலம். அதில் தான் காயாம்பூ அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த வர்ணத்துக்கு இருக்குமா குருவாயூரப்பனுடைய ரூபம். அதனாலதான் அபிநவ ஜலதர சுந்தர திருதமந்தர ஸ்ரீமுகச்சந்திர சகோர கோபால ஸ்ரீமுகச்சந்திர சகோர ஜய ஜய தேவ ஹரே. ரெண்டாவது அஷ்டபதி. அதில் சொல்றார் அபிநவ ஜலதர சுந்தர. இங்கேயே சொல்றார் தத்தே பிரத்யக்ர தாராதர. தாராதர அப்படின்னுட்டா ஜலத்தை தன்னுள்ள வச்சுருக்கக்கூடிய மேகம்னு. அதுவும் புதுசா மழைக்காலத்துல சேர்ற மேகங்கள். சாதாரணமா இருக்கக்கூடிய மேகங்களை விட மழைக்கால மேகங்கள் ரொம்ப அழகா இருக்கும். சாதாரணமா கோடையில கூட மழை உண்டு, ஒரு சில ருத்துக்கள்ல கூட திடீர்னு மழை வரும். அங்கே திடீர்னு மேகங்கள் வரும், சேரும், மழையை கொட்டும், திடீர்னு மேகங்கள் பெய்டும். அப்படி இல்லாதபடி அந்த மழைக்காலத்து மேகங்கள் எப்படி இருக்கும்னா இறுகி இருக்கும், நல்லா ஸ்னிக்தமா இறுகி, அது எப்பவும் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டின்றே இருக்குமே மழைக்காலத்து மேகங்கள். அதை போல ஸ்னிக்த பிராவிருட் கணஷ்யாமும். அதனாலதான் பகவான கணஷ்யாமான்னு சொல்றேன். அந்த மேகங்கள்லாம் எப்படி நல்லா கன கன கனன்னு இறுகிண்டு வந்து அது கார்மேக வர்ணான்னு தானே சொல்றோம், கருணீல வண்ணமா இருக்குமோ அதை போல இருக்கு குருவாயூரப்பனுடைய ரூபம். அதனாலதான் தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலாயாவலி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம். அழகு அப்படின்னுட்டா இல்லையா, ருக்மிணியே அழகா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாவண்யஸ்ய ஏகசாரம், அதுதான் லாவண்யஸ்யைகசாரம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இனி அழகு அழகு அழகுன்னு எதெல்லாம் சொல்லுவியோ அவ்வளவு அழகும் சேர்ந்து ஒரு இடத்துல நீ பார்க்கணும்னா அது குருவாயூரப்பனுடைய ரூபம். அழகுக்கெல்லாம் அழகு, எல்லாமே அழகா இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் இருக்கான், அவன் எல்லோருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறதுனால தான் எல்லாம் அழகா தெரியறது. இல்லைன்னா ஒருத்தர் தன்னை கண்ணாடியில பாத்துக்க முடியுமா? அப்புறம் வேற கலை வந்து கொடுத்துன்னு சொல்லிடுவாளே பிராணம் எடுத்துனா. அவர் ரொம்ப நன்னா இருக்கு அழகா இருக்குன்னு அப்புறம் சந்தன பூசினா தெரிய போறதா, இல்ல அதுக்கப்புறம் வாக்கரிசி போட்டாதான் தெரிய போறதா, இல்ல ஊதுபத்தி ஏற்றி வச்சா எந்த இந்திரியமும் இல்லையே அந்த இடத்துல. எந்த இந்திரியம் வேலை பண்ணணும் உள்ள ஒரு சைத்தன்யம் உட்காந்துருக்கணும். இந்த சைத்தன்யம் கிளம்பி போயிடுத்து, அந்த சைத்தன்யம்னா குருவாயூரப்பன் அப்படிங்கிறத. எல்லாத்தையும் அழகுபடுத்துறவன் தான் அழகா ஒரு ரூபம் எடுத்துக்கணும்னு சங்கல்பிச்சுண்டு ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்தானா அந்த அழகு எப்படி இருக்கும்? எல்லா அழகையும் திரட்டின அழகு இல்லையா அந்த அழகு. அதனாலதான் லாவண்யஸ்யைகசாரம். சுகிருதி ஜன திருஷாம் பூர்ண புண்ணியவதாரம். சுகிருத்தம் பண்ணின ஜனங்கள், அப்படி பரம பாக்கியம் பண்ணின ஜனங்கள் தான் வந்து நின்றுட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாளாம். அதையும் பார்த்துட்டு அப்புறம் யாராவது வந்து ஏதாவது ஒன்று வேணும்னு நினைப்பாளோ, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்று பெருசா இருந்தா தானே அதுகிட்ட வந்து இதை கொடுன்னு கேட்டுக்க போறா. இதையும் பார்த்துட்டு இதை விட ஒன்று பெருசுன்னு யாராவது கை நீட்டி அவங்ககிட்ட ஏதாவது கேட்டுடுவாளா? இந்த ரூபம் ஒன்று போறாதா? பூர்ண புண்ணியாவதாரம்ங்கிறார். இந்த ஜனங்கள் எத்தனை கோடி ஜன்மால பண்ண புண்ணியமோ அதெல்லாம் சேர்ந்து குருவாயூரப்பனுடைய ரூபமா வந்து நிக்கிறது. அதனால அங்க போய் கரைஞ்சு போயிட வேண்டியதுதான். அதை பார்த்து மேனி சிலிர்த்த ஆனந்த பாஷ்பம் விட்டு தன் பாக்கியத்தை நினைச்சு நினைச்சு பூரிச்சு போய் அவன் சரணத்துல அப்படி லக்னமாயிட வேண்டியது தானே. அப்புறம் இதை விட ஒன்று பெருசுன்னு ஏதாவது அவங்ககிட்ட போய் கேட்க போறாளா என்ன யாராவது? லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமோதா. அதனாலதான் இந்த ரூபத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அகலாதபடி வக்ஷஸ்தலத்தோட வாசம் பண்ணிட்டு இருக்கா மகாலட்சுமி. நிஷங்கலி லீலா, நிஷங்க லீலானா ஒரு க்ஷணம் பிரியாதபடி அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவான். லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்த சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதகர நாதா. அப்படி ஒரு க்ஷணம் கூட மகாலட்சுமி பிரியாதபடி லீல பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்மரிச்சுக்கிறவாளுக்கே சர்வபாகியமும் கிடைச்சிடுமே. சஞ்சிந்தகானாம் சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்தா. கேட்கிற சர்வ புருஷார்த்தங்களையும் விதரணம் பண்றது இந்த ரூபமாச்சு. அந்த ரூபத்தை சிந்தனம் பண்ணினாலே போதுமே.
சஞ்சிந்தகானாம், அதை உட்காந்து ஸ்மரிச்ச மாத்திரத்துல அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆஸ்வதிச்சுட்டு இருக்கிறவனுக்கே சர்வ புருஷார்த்தத்தையும் கொடுத்துடுவானான் குருவாயூரப்பன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ரூபம் இல்லையா உன்னுடைய ரூபம்? கேட்கறத சர்வ புருஷார்த்தத்தையும் கொடுத்துடக்கூடிய ரூபம் இல்லையாங்கிற. அடுத்தது சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, இந்த ஸ்தோத்திரத்தை கூட எப்ப பண்ணினார் அவர்? தன்னுடைய அவ்வளவு பெரிய வைத்த வலியை வச்சுட்டு பண்ணினார் அவர். அவர் சொல்றார், இந்த வைத்த வலி வந்த உடனே நான் நினைச்சேன், எதுக்கா இந்த பகவான் இப்படி ஒரு லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி என்னையும் சிருஷ்டி பண்ணி இப்படி ஒரு சிரமத்தையும் கொடுத்து, இதுக்குதான் இந்த சிருஷ்டியான்னு நான் நினைச்சேன். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், நீ சிருஷ்டி பண்ணதே அத்தனை ஜனங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவும் நான் நினைச்சுட்டேன். எப்ப நினைச்சேன்னு அப்படின்னுட்டா, பூர்வத்துல நினைச்சுட்டு இருந்தேன். உன் சரணத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தி ஏற்பட்டதுக்கு அப்புறம், உன் கிருபையால அப்படி ஒரு பக்தி எனக்கு சித்திச்சதுக்கு அப்புறம் இப்ப தெரியறது, சிருஷ்டி ஏற்படலைன்னா குருபவனபுரின்னு ஒரு ஊர் வந்திருக்குமா? அதுல நீ வந்து உட்கார்ந்து இருந்திருப்பையா இல்லையா? ஒரு வைத்த வலின்னு ஒன்று இருந்தானா நானும் உன் சன்னதிக்கு ஓடி வந்து நின்றிருப்பேன். அப்பதானே உன்னுடைய அழகான இந்த ரூபத்தையும் உன்னுடைய அமிர்தப்பிராயமா இருக்கக்கூடிய குணங்களையும் காதாலையும் கண்ணாலையும் பானம் பண்ணிட்டு இந்த ஜன்மாவை சபலம் பண்ணிட்டு இருந்திருக்க முடியுமானால் நீ சிருஷ்டி பண்ணியிருந்தா தானே முடியும் அப்படிங்கிறார். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகேதாவஹ ஜீவபயம் இத்யேவம் பூர்வமாலோசிதம் அஜிதமய நைவ மத்யாபிஜானே நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரைः ஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரசசுதாம்போதி பூரே ரமே ரல்லே கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா. எதுக்கு இந்த பகவான் இப்படி கஷ்டம் பண்ணி இப்படி சிருஷ்டி பண்ணி ஜனங்களை சிரமப்படுத்துறான்? இந்த சிருஷ்டியில கஷ்டம் தானே இருக்கு, எங்க பார்த்தாலும் கிளேசம், எங்க பார்த்தாலும் கேதம். எதுக்கு இந்த சிருஷ்டி அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். நைவ மத்யாபிஜானே, ஏன் அப்படின்னுட்டா, நோச்சேத் ஒரு காலம் அப்படி இல்லைன்னுட்டா, கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரைश्च பீத்வா பரம ரசசுதாம்போதி பூரே ரமேரன்னு. உன்னுடைய சிருஷ்டி ஏற்பட்டிருக்கலேனா இந்த பூமி தோன்றி இருக்குமா? இந்த பூமி தோன்றி இருக்கலேனா இந்த பாரத புண்ணிய பூமி தோன்றி இருக்குமா? இந்த பாரத புண்ணிய பூமி தோன்றி இருக்கலேனா கேரள தேசம் தோன்றி இருக்குமா? கேரள தேசம் தோன்றி இருக்கலேனா குருபாவதபுரி தோன்றி இருக்குமா? குருவாதபுரி தோன்றி இருக்கலே, ஆனால் நீ வந்து நின்றுப்பியா? உன்னுடைய இந்த சித்ரசமான சித்கன பிரகடிதமான இந்த ரூபம் எங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இந்த ரூபத்துக்கு எது ஆதாரம்? சித்ரசம். அந்த பிரம்மத்துடைய சித்ரசம் உருகிய ஒரு ரூபமாக ஆயிருக்கு. அதுதான் குருவாயூரப்பனுடைய அந்த பிம்பம். இந்த ரூபத்தை கண்ணால பார்த்தும் இவனுடைய குணமா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை காதுல கேட்டும் நேத்ரை ஸ்ரோத்ரைश्च பீத்வா. அதனாலதானே பட்டத்திரி அழகா, வியாசர் அழகாக நம்மளை கூப்பிடுறதையே நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் மூரஹோ ரசிகா பூவி பாவுகா. பாகவதத்துக்கு வாங்கோன்னு வியாசர் கூப்பிடுறார் இல்லையா? அந்த கூப்பிடுற ஸ்லோகத்துல கூட அவர் என்ன சொல்றார்? இந்த பாகவதம்ங்கிற ரசத்தை குடிக்கிறதுக்கு ரசிகர்களே வாங்கோன்னு கூப்பிடுறார். அந்த பாகவதம்ங்கிற ரசம் எங்க இருந்து விழருது அப்படின்னுட்டா, வேதம்ங்கிற விருட்சத்துல பாகவதம்ங்கிற பழம் பழுத்திருக்கு. அந்த பழத்தை சுகருங்கிற கிளி கொத்துறது. அந்த சுகருடைய வாக்குல இருந்து இந்த அப்ராக்கிருதமான இந்த அனிர்வச்சனீயமான பாகவத ரசம் அப்படி கொட்டுறது. ரசிகர்களே இதை குடிக்கிறதுக்கு வாங்கோ, பாவுக்காக ரசிக்காக பிபத அப்படிங்கிற. அதைத்தான் இந்த இடத்துல நேத்ரை ஸ்ரோத்ரைश्च பீத்வா. கண்களுக்கு குருவாயூரப்பனுடைய ரூபம், காதுகளுக்கு குருவாயூரப்பனுடைய ஆச்சரியமான குணங்கள், ஹிருதயத்துக்கோ அப்படின்னுட்டா இல்லையா குருவாயூரப்பனுடைய அற்புதமான அந்த ரூபமும் அந்த குணங்களும் அந்த ஹிருதயத்துக்கு சதா சிந்தனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் சிந்தனம் அப்படிங்கிற இந்த பாகவத தர்மத்துல பிரவேசம் எனக்கு ஏற்பட்டிருக்குமா? உன்னுடைய ரூபம் ஏற்பட்டானே உன்னை வந்து பார்க்க முடியும். உன் குணங்கள்னு ஏற்பட்டிருந்தாதானே உன் குணங்களை சிரவணம் பண்ண முடியும். அப்ப அதுக்கு தக்க உன்னுடைய அவதாரங்கள் ஏற்படணும்னாலோ, அப்படிப்பட்ட பக்தாள் வந்து உன்னை கீர்த்தனம் பண்ணணும்னாலோ, இல்ல அதுல போய் அன்வைச்சுண்டு நான் ஆனந்தப்படணும்னாலோ சிருஷ்டி ஏற்பட்டிருந்தாதானே. அதனால உன் சிருஷ்டி அத்புதம்னு இப்பதான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா இங்க சொல்லிட்டு வரார். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஹாதைஹி அனப்யர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் சே.
இத்தம் நிசேஷலப்யோ நிரவதிக பலஹ பாரிஜாதோ ஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமம் அபிலஷதி வியர்த்தமர்த்தி விரஜோயம் நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஹாதைர் அனபியர்த்திதானபி அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி. யாரெல்லாம் குருவாயூரப்பனுடைய முன்னாடி போய் நின்னுடுறாளோ அவளுக்கு ஏன்னா ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத இந்த குழந்தைகிட்ட போய் இப்படி கை நீட்டி தாத்தா அப்படின்னு கேட்டா அது யோஜனையே பண்ணாது. அது என்ன வச்சுருக்கோ அது அப்படியே கொடுத்துடும். ஏன்னா கேட்குறா சிரிச்சுட்டு கொடுத்துடும். கொஞ்சம் பெரியவாள் ஆனாதான் கஷ்டம். அப்புறம் விலை பார்த்து ஐயோ இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கப்படாதான்னு யோஜனை. ஒரு குழந்தைகிட்ட கப்பி அப்படி கை நீட்டினா எப்படி அது அப்படியே கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு வேற கொடுத்துடுமோ. அங்க இருக்கக்கூடிய குருபவனபுராதீசன் எப்பேற்பட்டவனா, குழந்தை உன்னி கிருஷ்ணன் தானே, கோபாலன் தானே. அப்படிங்கிறதுனால அவன் இடத்துல போய் அப்படி கையை நீட்டுட்டாலோ எதை கொடுத்துடுறானா, அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி. அந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னுட்டா தர்ம அர்த்தம் அது கையில் அதுதான் வச்சுருக்கு. அந்த புருஷார்த்தங்களை தான் அது வச்சுருக்கு. அதுதான் அதுல இல்லையா கைவல்யத்தை நவநீதமா வச்சுருக்கு. ஆச்சாரியாள் கோவிந்தாஷ்டகத்துல சொல்றார், கையில வெண்ண மாதிரி ஒண்ணு வச்சுருக்காரு. என்னன்னா கைவல்யம்ங்கிற மோட்சத்தை வெண்ணையா வச்சுருக்கானா. கேட்கிறவாளுக்கு அப்படியே கொடுத்துடுவானா அந்த வெண்ணைய. அதனால யாராவது அவன் முன்னாடி போய் நின்னுட்டாலே போதும், அனபியர்த்திதானபி அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி. அனபியர்த்திதானப்பின்னா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணும்னா தானே ஓடி வந்து தன் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு ஓடி போயிடும் இல்லையா. அதை போல இவன் என்ன பண்றான்னா கைவல்யத்தை கூட நவநீதம் மாதிரி வச்சுன்னு இருக்கான். யாராவது வந்து முன்னாடி நின்னுட்டா போதும், ஐயோ இவள வந்துட்டாளே அப்படிங்கிறதுனாலே என்ன பண்றானா ஓடி வந்து தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் உள்பட யாரும் கேட்டுக்காதபடி கையில் கொடுத்துட்டு போயிடுவானா. அப்படி ஒரு குழந்தை அவங்ககிட்ட போய் வேணுங்கிற புருஷார்த்தத்தை அப்படி வாங்கிட்டு வந்து விடலாமே. அனபியர்த்திதானபி அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம்ச. மோட்சம் உள்பட சர்வத்தையும் கேட்காமே கொடுத்துடுற மூர்த்தியாச்சே. இப்படி வேற ஒரு தெய்வம் இருக்கிறதா தெரியலையே. அடுத்த ஸ்லோகத்துல அதை தான் சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பாக்கி தெய்வங்கள்லாம் அவாவாளுக்கு ஒரு எல்லை இருக்கு, அவாவாளுக்கு இதை தான் அனுகிரகம் பண்ண முடியும்னு இருக்கு. அவாவா என்ன பண்ணுவா, அந்த அனுகிரகத்தை தான் பண்ணுவா. ஒரு கால் கோபம் வந்து கொடுத்தனா நிகிரகம் கூட பண்ணிடுவா. அப்படிதான் எல்லா தெய்வங்களும் இருக்கு. அப்படி இல்லையே நம்ம குருவாயூரப்பன். அவன் என்ன பண்றான்னா தர்மம் அர்த்தம் காமங்கிறதையும் கொடுத்துட்டு தன் ஸ்வரூபமா இருக்கிற இல்லையா மோட்சத்தையும் கொடுத்துடுறான், ஆத்மாவையே கொடுத்துடுறான் ஒருத்தனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமாங்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. பாக்கி தெய்வங்கள்லாம் ஈஸ்வராளா இருக்கா, அவாவா என்ன பண்ணுவானா அனுகிரகமும் பண்ணுவா நிகிரகமும் பண்ணுவா. ஆனா வேற தெய்வத்துக்கு மோட்சத்தை கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா இவன் என்ன பண்றான்னா அனுகிரகம் ஒன்னே தெரியும் அவனுக்கு. இது என்ன பண்றதுன்னா நவநீதத்தை போல கைவல்யத்தையே தூக்கி கொடுத்து விடுறது. இப்படி ஒரு தெய்வத்தை வேற எங்கேயாவது நீ பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்படி மோட்சத்தை வேணுங்கிறவாளுக்கு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கல்பக விருட்சம் இங்க குருவாயூர்ல நின்று இருக்கிறதே, அதுவும் கேட்காதபடி. ஏன்னா மோட்சத்தோட அருமை நமக்கு தெரியாது, இந்த ஜென்மாவை கடத்தேத்திக்கணுங்கிற அவசியம் கூட நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ போய் சும்மா நின்னோம், கை குவிச்சோம். கை குவிச்சதுக்கே தர்மம் அர்த்தம் ஏன் மோட்சம் உள்பட சர்வத்தையும் கொடுத்துடுற ஒரு பாரிஜாதம் அப்படி இங்க வந்து நின்று இருக்கிறத பாரிஜாதோஹரே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அப்படி ஒரு பாரிஜாதம் நிக்கிறதே எங்கேயோ ஒரு இந்திரலோகத்துல, ஒரு இந்திரனோட தோட்டத்துல ஒரு பாரிஜாதம் இருக்கு, அந்த இந்திரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்வர்க்கத்துக்கு எவனோ ஆசைப்படுறானே. இதை விட ஒரு அல்பத்தனம் வேற என்ன இருக்க முடியுங்கிறார் பட்டத்ரி. இத்தம் நிசேஷலப்யா நிரவதிக பலா பாரிஜாதோஹரேத்வம் இல்லையா. இனி குருவாயூருக்கு போனதுக்கு அப்புறம் தனக்கு லபிக்க வேண்டியதுக்கு வேற என்ன இருக்கு, சர்வமும் லபிச்சு கொடுத்தே. அப்படிப்பட்ட ஒரு பாரிஜாதம் நமக்கு வேணுங்கிறத புருஷார்த்தங்களை அப்படி பார்த்து பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு பாரிஜாதம் நின்று இருக்கிறதே. இதையும் விட்டுட்டு நான் ஏதோ ஒரு அல்ப புண்ணியம் பண்ணி அதுக்கு இந்திரலோகத்துக்கு போனா அந்த பாரிஜாதத்தை பார்க்கலாமேன்னு ஒருத்தன் நினைச்சான். ஆனால் இதை விட ஒரு அல்பத்தனம் இருக்க முடியுமான்னு கேட்கிறார். சக்கரவாட்டி துருமம் அபிலஷிதம். சக்கரவாட்டினா இந்திரனோட தோட்டம்னு அர்த்தம். அந்த இந்திர தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாத்தனை இந்த பாரிஜாத்தத்தை பார்த்துட்டு இனிமேல் அந்த பாரிஜாத்தத்தை யாராவது ஆசைப்படுவாளா? இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டே. இதுக்கு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் திருமாலையில. இந்த இடத்துக்கு வியாக்கியானம் இந்திரலோகமாளுங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா தெரியுமா? வைகுண்டம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா அந்த இடத்துக்கு. தேவேந்திரன்னு சொன்னாதான் தேவாளுக்கு தலைவன், இந்திரன்னு பொதுவாக சொன்னா தலைவன் தான் அர்த்தம்.
ஸ்ரீரங்கங்கிறது முதல் திவ்யதேசம், 108வது திவ்யதேசம் வைகுண்டம். ஒரு திவ்ய தேசத்துக்கு சாமியமா இன்னொரு திவ்ய தேசத்தை தான் ஆழ்வார் சொல்லுவாரே தவிர அதுக்கு போய் ஒரு ஸ்வர்க்கத்தை போய் சொல்லுவாளா? இந்திரலோகம்னா தலைவன் இருக்கிற லோகம் அப்படின்னா வைகுண்டம்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் அந்த இடத்துக்கு. அப்படி அர்த்தம் பண்ணி ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வைகுண்டம் வரதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எங்க ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். இந்த ஸ்ரீரங்கம் என்னைக்கு அழுக்கிறதோ அன்னைக்கு வேணா நாங்கள் வைகுண்டம் வரோம் அப்படின்னு அர்த்தமா அதுக்கு. அப்படி ஒரு நிஷ்டையாம் இந்த ஸ்ரீரங்கத்தில். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார் இல்லையா? இப்படி குருபவனபுராதீசன்கிற ஒரு பாரிஜாத்தம் இங்க உட்காண்டு கேட்கிறவாளுக்கு கேட்காதவாளுக்கு கூட இல்லையா, அனபியர்த்திதானப்பி, அபியர்த்தனம்னா பிரார்த்தனை, அனபியர்த்திதான்னா பிரார்த்தனையே பண்ணிக்காதவாளுக்கு கூட அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி, கேட்ட உடனே கொடுத்து விடுறது. கேட்காதபடியே பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச மோட்சம் உள்பட கேட்காதபடியே கொடுத்துடுற ஒரு பாரிஜாதம் இருக்கே, இதை விட்டுட்டு போய் அந்த இந்திரலோக பாரிஜாதத்தை யாராவது ஆசைப்படுவாளோ அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லி அடுத்த ஸ்லோகத்திலையும் இதைத்தான் அழகா சொல்லிட்டு வரார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோஹரானாம் தேஜஸ் சம்ஹாரி வீர்யம் விமலமபியசோ நிஸ்பிருகைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீ அகில விதசின குவாபிதே சங்கவார்த்தா தத்வாதாகாரவாசின் முரஹர பகவத் சப்த முக்கிய ஸ்ரயோசி. ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம் விஸ்வதேஜோ ஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீர்யம் விமலமபி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம். பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னுட்டா நிஸ்பிருகைச்சோபகீதம். பாகவதத்தில் ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு வந்து பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறத பரீட்சித்தை பார்த்து சுகர் சொல்றார், பகவானுடைய கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டதுன்னா சமாதி அனுபவத்தில் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்கள் கூட தங்கள் சமாதியை கலைச்சுட்டு வந்து பகவானை பாடுறா, பகவானுடைய கல்யாண குணங்களில் ஈடுபடுறா. ஏன்னா முன்னாடியே அதுக்கு பதில் சொல்லி ஆயிடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களுடைய குணங்கள்லாம் சத்துவம் ரஜசு தமசுங்கிற திரிகுணத்துடைய சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு. பகவானுடைய குணங்கள் திரிகுணத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. அதனால தான் கல்யாண குணங்கள்னு பேர். எடுக்க எடுக்க குணம் குணம் குணம். அதனால தானே சுஜன ஜீவன ரம சுகுண பூஷண சுகுண பூஷணான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சுகுணங்கள்னா கல்யாண குணங்கள். உலகத்தில் இருக்கிறது குணங்கள்லாம் தோஷ கலப்போடு இருக்கிற குணங்கள். பகவானுடைய குணங்கள் எந்த தோஷ கலப்பும் இல்லாத அப்ராக்கிருதமான திவ்யமங்கள திவ்யமான கல்யாண குணங்கள். அதனால தானே சனகாதிகள்லாம் அதை கானம் பண்ணிட்டு இருக்கா, பிரகலாதாதி பாகவதாள்லாம் அதையே கானம் பண்ணிட்டு இருக்கா, கைலாசத்தில் உட்காந்து பரமேஸ்வரன் அதையே கானம் பண்ணிட்டு இருக்காருன்னு வரதே ராமாயணத்தில் பார்த்துட்டோமானால் பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்ற ராமாயணம் தான் துளசி ராமாயணமே, பார்வதி பரமேஸ்வர சம்வாத ரூபமாக இருக்கிற ராமாயணம். அப்போ பகவானுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்களா இருந்தா இல்லையா, அதெல்லாம் தெய்வங்களாலேயே கானம் பண்ணப்படுறது, திவ்யலோகங்களில் கானம் பண்ணப்படுறதுன்னு பார்க்குறோம். அதனால இந்த இடத்துல சொன்னார் ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம். எப்பேற்பட்டவன் பகவான் அப்படின்னுட்டா. பகவான் அப்படின்னா 6 குணங்களை கொண்டவனுக்கு பகவான்னு பேர். இந்த 6 விஷயங்கள் அவன் இடத்துல இருக்கணும். எந்தெந்த 6 விஷயங்கள் அப்படின்னுட்டா சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான யசஸ், சமக்கிரமான தர்மம், சமக்கிரமான ஞானம், சமக்கிரமான வைராக்கியம், சமக்கிரமான மோட்சம். இது 6ம் ஒருத்தங்கிட்ட எல்லை இல்லாமல் இருக்கோ அவனுக்கு தான் பகவத் சப்தம் பூர்ணமா பொருந்தும். அதனால தான் இந்த இடத்துல இந்த 6ம் குருவாயூரப்பன் இடத்துல இருக்கிறதை எடுத்து காண்பிக்கிறார். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனோ. சமக்கிரமான ஐஸ்வர்யம்ங்கிறது எது அப்படின்னுட்டா பிரம்மருத்ராதிகளுக்கும் நாயகனா இருந்து அவளையும் நியமிக்கிறவனா இருக்கிறதுனால ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம். விஸ்வதேஜோஹர நாம் தேஜஸ் சம்ஹாரி வீரியம். பகவானுடைய அந்த தேஜஸ், பகவானுடைய வீரியம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா பிரளய காலத்துல எல்லாத்தையும் பிரளயத்தை கொண்டு வரக்கூடிய ருத்ரன் முதலியவர்களுடைய தேஜஸையும் அடக்கக்கூடிய தேஜஸா இருக்கு பகவானுடைய தேஜஸ். அவளையே நியமிக்கிற தேஜஸா இருக்கு பகவானுடைய தேஜஸ். விமலம் அபியசோ நிஸ்பிருகைச்சோபகீதம். யசஸ் அப்படிங்கிற புகழோ அப்படின்னுட்டா உத்தம ஸ்லோகங்கிற நாமம் பகவானுக்கே பொருந்தும். எங்க நீங்க வேதத்தை எடுத்துக்கோங்க, ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, பாரதத்தை எடுத்துக்கோங்க, உபனிஷத்துகளை எடுத்துக்கோங்க, நீங்க எந்த சாஸ்திரத்தை புரட்டி பார்த்தாலும் யாருடைய புகழ் பேசப்படுறதுன்னா பரமாத்மாவோட புகழ் தான் பேசப்படுறது. அத்தனை வேத வாக்கியங்களும் ஒரு பரமாத்ம ஸ்வரூபத்தை தான் வர்ணிக்க ஆசைப்படுறது. அத்தனை வாக்கியங்களாலும் அது வர்ணிக்க பிரயாசப்படுறது, ஆனா அஸ்பஷ்டம், வர்ணிக்க முடியல.
அதனால எங்கேயுமே அவனுடைய கானம் புகழ்தான் பேசப்படுறது. ஏன் பிரம்மஞானிகளா இருக்கக்கூடிய ஸ்ரீ சுகர் உள்பட, சதாசிவ பிரம்மேந்திராள் உள்பட, சனகாதிகள் உள்பட அவனுடைய புகழை தான் பேசின்னு இருக்கா. அப்படிங்கிறதுனால யசஸ் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான வீரியம், சமக்கிரமான யசஸ், அங்கா சங்கா சதா ஸ்ரீ அகில, ஒரு க்ஷணங்கூட மகாலட்சுமி விலகாமல் அகலாமல் வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்றாங்கிற சமக்கிரமான ஸ்ரீ. அகில விதசின குவாபிதே சங்க வார்த்தா, சமக்கிரமான வைராக்கியம். அப்பேற்பட்ட ஸ்ரீ வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்திருந்தும் கூட அவர் எப்படி இருக்காருன்னா, எந்த வஸ்துலையும் அவருக்கு எந்த லட்சியமும் கிடையாது. அப்படிப்பட்ட மகாலட்சுமி அவரிடத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையா. அதனால ஏதாவது ஒரு வஸ்துவில அவருக்கு ஒரு ஒட்டுதல் இருக்கோ அப்படின்னுட்டா, பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வத்தையும் இல்லையா, சர்வ ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கட்டாட்சத்தால. அப்படிப்பட்டவள் இல்லையா இங்கே ஏன் உட்கார்ந்துருக்கா இவர் வக்ஷஸ்தலத்திலேனா, இவர் நித்திய திருப்தர். இவருக்கு இந்த பிரபஞ்சத்தால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவர் தன் ஸ்வரூபத்துல ஆனந்தத்துடையவரா இருக்கார். ஒரு வஸ்துவை அடைஞ்சுதான் அவருக்கு ஆனந்தம் அப்படின்னுட்டா, அவர் நம்மள மாதிரி அல்பமான ஜீவன் தான். அவர் ஈஸ்வரன் நீ சொல்லவே முடியாது. ஈஸ்வரன்னா தன் ஸ்வரூப ஆனந்தம் உடையவரா இருக்கணும். அவரால நமக்கெல்லாம் ஆனந்தம். அவருக்கு இன்னொருத்தரை கொண்டு ஆனந்தம் இல்லை, இன்னொரு வஸ்துவை அடைஞ்ச ஆனந்தம் இல்லை. தன் ஸ்வரூபத்துல ஆனந்தத்தை உடையவரா இருக்கார். அப்படிங்கிறதுனால தான் மகாலட்சுமியை ஆசைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. இப்படிப்பட்ட நித்திய திருப்தர் நமக்கு வேணுமே அப்படிங்கிறதுனால தானே. அதனால யாரோடும் அவருக்கு அவர் இருந்தா எல்லா விவகாரமும் நடக்கும். ஆனா அவருக்கு எந்த விவகாரத்தோடையும் சம்பந்தமே கிடையாது. சர்வ சாட்சியா இருக்கிறதுனாலேயே சமக்கிரமான வைராக்கியம், சமக்கிரமான ஞானம், சமக்கிரமான ஸ்ரீ, சமக்கிரமான வீரியம், சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான யசஸ், இதெல்லாம் இருந்தா அவருக்கு பகவான்னு பேரு. அதனால பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா இதெல்லாம் உங்ககிட்ட தான் பூர்ணமா பொருந்துறது. அதனால பகவத் சப்த முக்கியாஸ்ரயோசி, பகவான்கிற சப்தம் உனக்கே பூர்ணமா பொருந்தும். ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் சொல்லிட்டு வரா. 2வது தசகம் ரொம்ப ஆச்சரியமான தசகம். குருவாயூரப்பனே அப்படியே அனுபவிச்சுட்டு வர பட்டத்திரி. சர்வாபரணங்களோடு குருவாயூரப்பனே அப்படியே தரிசனம் பண்ணி இல்லையா, தரிசனம் பண்ணி பாடின ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள்லாம். சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யல் மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் த்வத்ரூபம் வனமால்யஹார படல ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசாபுடம். பீஷ்மர் மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக உத்தராயண புண்ணிய காலத்தில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பீஷ்மருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக பகவான் வந்து நிற்கிறான். அப்படி வந்து பகவான் வந்து நிக்கிற ரூபத்தை பீஷ்மர் அப்படியே வர்ணிக்கிறார். பீஷ்மஸ்துதி இதி மதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூமி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷே யத்பவ பிரவாக திரிபுவன கமனம் தமாலவர்ணோ ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலககுலாவ்ருதானநாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்து மே அனவத்ய. பீஷ்மர் அப்படியே வர்ணிச்சுட்டு வரார். அழகான சுருள் சுருளான கேசபாரம் பகவானுடைய தாமரை போன்ற முகத்துல வந்து அப்படி பட்டுட்டு போறதாம். அந்த ஹேர் லாக்ஸ் அலக்கலல்ல லாடக கனி அப்படின்னு தியாகராஜர் சொல்றாரு. விஸ்வாமித்திரரை இந்த ரூபத்தை பார்த்து தானே மோகிச்சு போறார். அதுபோல பீஷ்மர் அந்த அலக்க பாரம் சுருண்டு 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 அந்த அந்த அழகான குழல் கற்றைகள் வந்து அந்த கன்னத்துல பட்டுட்டு போற அழக வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, தாமரையில வண்டு மொக்கிற மாதிரி இருக்கான். பகவான் முகமே கமலம் போல இருக்கு. அதுல அந்த குழல் கற்றைகள் வந்து பட்டுட்டு போறது எப்படி இருக்குன்னா, அந்த தாமரையில வண்டு மொக்கிறது போல இருக்கான். பகவான் அழகான ஒரு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்கான். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, சூரியனுடைய கிரணம் இருக்குமே, ரவிகர கௌரவராம்பரம். கௌரம்னா தங்கம். அப்படி தங்கத்தை உருக்கி வார்த்ததை போல சூரிய கிரணத்துக்கு ஒப்பா ஒரு வஸ்திரம் போட்டு இருக்கான் நாம் பகவான். திரிபுவன கமனம் தமாலவர்ணம். தமால வர்ணம்ங்கிறார். அப்படியே கருணீல வர்ணம் பகவானுடைய வர்ணம். தமால விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்கு. அந்த தமால விருட்சம் பெரும்பாலும் நமக்கு பிருந்தாவனத்துல தான் பார்க்க கிடைக்கும். அந்த தமால விருட்சம் எப்படி கருணீல வர்ணமா இருக்குமோ அதை போல இருக்காம் பகவானுடைய ரூபம். தமால விருட்சத்துல தான் ஸ்வர்ணமயமான புஷ்பங்கள் புஷ்பிக்கும். அதனாலதான் ஆதிசங்கரரும் அழகா கனகதாரா ஸ்லோகத்தோட ஆரம்பத்தில் அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அப்படிங்கிறார்.
தமால விருட்சத்துல ஸ்வர்ணமயமான புஷ்பங்கள் புஷ்பிக்கிறத போல பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல ஸ்வர்ணமயமா அப்படியே ஒரு மின்னல் ஒரு கொடி படர்ந்திருக்கிறத போல ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு தானே ஸ்ரீ சுக்தத்துல மகாலட்சுமி வர்ணிக்கப்படுறா. அப்படி தங்கத்தை உருக்கி வாத்தத போல மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காள். கமாலத்துல தானே அந்த ஸ்வர்ண புஷ்பங்கள் புஷ்பிக்கும், ஸ்வர்ணமயமான ஸ்வர்ணவர்ணமான புஷ்பங்கள். அது போல மகாலட்சுமி பகவானோட வக்ஷஸ்தலத்துல விராஜமானமா இருக்கா. பகவானுடைய அழகான குழல் கற்றைகளோ பகவானுடைய முகத்துல வந்து பட, அப்படி வந்து பகவான் சேவை சாதிக்கிற அழக பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துண்டு அப்படி ரசிக்கிறார் இல்லையா. சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வ திலக புரோத்பாசி பலாந்தரோ. குருவாயூரப்பனுடைய கிரீடம் எப்படி இருக்குன்னா சூரியன் தோத்து போயிடுமா. நாராயணன் சுவாமி வேதாந்த தேசிக்கார் ஒரு இடத்துல சொன்னார், உன் பிரகாசத்தின் முன்னாடி சூரியன் இருட்டு தானே அப்படின்னார். இல்லையா, கோடி சூரிய பிரகாசம்ங்கிறோம். ஒரு சூரியன் இங்கிருந்து பார்க்கறதுக்கே மாத்தியானிகத்தில் முத்திரை போட்டுன்னு பார்க்க வேண்டியிருக்க. பஷ்யேம சரதசதம் ஜீவ. ஏன்னா நேரம் எப்படி பார்த்துட்டாலே கண்ணு கூசுறது நமக்கு. பகவான் எப்படி இருப்பான்னா கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லப்படுறது. அதனால பகவானுடைய பிரகாசத்தை பார்க்கறதே ரிலேட்டிவ் லைட்டு தானே, அதுதானே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துற ஒரு பிரகாசம். அதன் முன்னாடி சூரியன் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, சூரியனே இருட்டா போயிடுங்கிற ஒரு இடத்துல. அதுதான் சூரிய ஸ்பர்தி கிரீட்டம். ஸ்பர்தினா போட்டி போடுறதாம். சூரியன் ஒன்றும் இல்லைன்னா எடுத்தான் இந்த பகவானுடைய கிரீட்டங்கள், அதில் இருக்கிற மணிகள் வந்து அப்படி பளிச்சு பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது. ஊர்த்வ திலக புரோத்பாசி பாலந்தரம். அந்த அழகான நெற்றி, அந்த வீதி, அந்த அழகான அந்த லலாட்டத்தில் ஒரு திலகம் தரிச்சுன்னு இருக்கான், அது அப்படி பிரகாசிக்கிறது. பகவானுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா காருண்யா குல நேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாச பூட்டம். பகவான் கண்கள்ல எப்படி இருக்குன்னா அந்த கண்ணோ அப்படி நீண்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஒரு கமல பத்திரம் போல இருக்கு. அதனாலதான் புண்டரீகாக்ஷான்னு சொல்றோம் பகவான். கமலத்துக்கு ஏன் பகவானுடைய கண்களை ஈடு சொல்றோம்னா, கமலம் எப்படி செக்கச்சவேல்னு இருக்கோ அது போல பக்தாள் வரமாட்டாளான்னு பார்த்து பார்த்து காத்து காத்து அந்த கண்கள் ஷேப்பா ஆயிடுச்சு. பக்தாள் கிட்ட கிருபைய வருஷிச்சு 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 அந்த கண்கள் ஈரமாவே இருக்கு. அதனாலதான் காருண்யாகுல நேத்திரம் ஆர்திர அப்படின்னு அந்த இடத்துல வருது. பக்தாளை பார்த்து பார்த்து கருணையை வருஷிக்கிறதுனால ஈரமாவும் இருக்கு. பக்தாள் வரமாட்டாளானே காத்துன்னு இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் கண்ணு மூடுறது இல்லையா, அதனால கண்கள் செவந்திருக்கு. அது காது பரியந்தம் நீண்டிருக்கிறதுனால கர்ணாந்த தீர்க்க நயனமா இருக்கு. அதனாலதான் நமக்கமலநாபாயே நமக்கமலமாலினே நமக்கமல நேத்ராய நமஸ்தே கமலாங்கிரையே. எல்லாமே கமலமாச்சே. கம்பராமாயணத்துல அழகா கம்பன் சொல்றான், கருமுகில் தாமரை காடு பூத்து நீடுன்னுட்டான். ஏன்னா கண்களும் தாமரை, முகமும் தாமரை, கையும் தாமரை, நாபியும் தாமரை, பத்மநாபன் பத்மபாதன் பத்மமுகம் பத்மநயனம் பத்மச்சரணம் எல்லாம் பத்மமா இருக்கிறதுனால இது ஒரு தாமரை காடோ அப்படின்னு. அதனால காருண்யா குலநேத்திரம் ஆர்திரஹசிதோலாசம். ஒரு மந்தஹாசம் எப்பவுமே பகவான்கிட்ட இருந்துன்னு இருக்கும். சிரிக்கணுமேனு சிரிக்கிற சிரிப்பு இல்லை, அது ஆர்திர. அப்படி ஹிருதயத்திலிருந்து திரகிச்சு ஒரு கருணையே என்ன ஆகுதுன்னா ஒரு மந்தஹாசமா வந்திருக்கு. உதட்டோரம் ஒரு மெல்லிய மந்தஹாசம் பண்றான். பாகவதம் சொல்றது மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம் அப்படிங்கிறது. மனஸ்பர்ஷ, மனசை வருடுற பக்தாள் பார்த்த மாத்திரத்தில் பக்தாளுடைய ஹிருதயத்தை அப்படி கொள்ளக்கூடிய அந்த சோல் ஸ்டிரிங் பாலே அதை போல ஹிருதயத்தை ஸ்டிர் பண்ணும். அப்படி ஒரு மந்தஹாசம். அதனாலதான் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசா புட்டம். அந்த நாசம் எப்படி இருக்குன்னா எள்ளுப்பூன்னு சொல்லுவாளே அதை போல இருக்கு அந்த நாசி. இவ்வளவு அழகு, கூர்மையா இருக்கும், அழகா அப்படி விரிஞ்சு இருக்கும். அதனால சுனாச புட்டம் கண்டோத்யன் மகராப குண்டல யுகம். பாண்டுரங்கனுக்கு போய் பார்த்தேன்னா அழகா மகர குண்டலம் போட்டு இருப்பா. மகர குண்டலம்னா மீனே குண்டலமா இருக்கும். ரெண்டு பக்கம் பார்த்தேன்னா இந்த மீன் இப்படி வந்திருக்கும். அந்த மீன் மகர குண்டலம்னா அந்த மீன் குண்டலம் அதை போட்டுண்டு பகவானுக்கு என்னன்னா அந்த குண்டலத்தோட அந்த பாசம் வந்து இந்த கண்ணத்துல அடிக்கிறதா. கண்டோத்யல் மகராப குண்டல யுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம். கண்டத்திலேயோ கௌஸ்துபம்ங்கிற அழகான மணி தரிச்சுன்னு இருக்கான். துவத்ரூபம் வனமால்யே ஹார படல ஸ்ரீவத்ச தீப்ரோ பஜே. அழகான ஸ்ரீவத்சத்தோட அழகான வைஜெயந்தியோட வனமால்யத்தோட அழகான ஸ்ரீவத்சத்தோட பகவானுடைய
பகவானுடைய ரூபம் பிரகாசிக்கிற இந்த ஒரு அழக வர்ணிச்சுட்டு வரார். கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலியாங்கீத ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பேயே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதோ. அழகான பகவானுடைய ரூபம் எப்பேற்பட்டதுன்னா, திருவையாறுல இருக்கக்கூடிய சுவாமிக்கே பிரணதார்த்திஹரர்னு பேர். ஆர்த்தி அப்படின்னுட்டா சிரமங்கள், ஆர்த்தினா கஷ்டம், ஆர்த்தினா சம்சார கிளேஷம். இந்த சம்சார கிளேஷம் போகணும்னா, சம்சாரம் அப்படியே கோடையா தகிக்கிறது அப்படின்னுட்டா அதுக்கு ஒரு நிழல் வேணும் தானே வருமா. இங்கேயும் ஒரு பாரிஜாதம் தான் பூத்துருக்குன்னு விட்டாரு, இங்கதான் பாரிஜாதஹரே அப்படின்னு விட்டார் இல்லையா. அதனால இதுதான் பகவானுடைய கிசலயமும் சரணம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிச்சுன்னு வரா. யோகீந்திரானாம் தொதங்கேஷோ அதிக சுமதுரம்ங்கிற கடைசி தசகத்துடைய அந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டு வரத்தே சொல்றார், குருவாயூரப்பனுடைய சரணங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த சரணத்தில் இருக்கிற ஒவ்வொரு விரலும் அந்த பாரிஜாத மரத்தில் பூத்த அந்த வந்த ஒரு தளிர் போல இருக்கான். அந்த ஒரு விரலும் என்ன, இது ஒரு பாரிஜாதம், அந்த பாரிஜாதத்தில் தளிர்கள் வருமே, சின்ன சின்ன இலைகள் வருமே, டெண்டர் ஆஃப் ஷூட்ஸ், அதுக்கு தான் கிசலயம்னு பேர். அதை போல யோகீந்திரானாம் தொதங்கேஷு அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத் தியுதரு கிசலயம். தியுதருனா பாரிஜாதம், தியூனா ஸ்வர்க்கம், தியுதருனா ஸ்வர்க்கத்தில் இருக்கிற மரம் பாரிஜாதம். அந்த பாரிஜாத மரத்தில் வந்த சின்ன கிசலயங்களை போல இருக்கான் குருவாயூரப்பனுடைய சரணத்தில் இருக்கிற விரல்கள். அதை பிடிச்சுண்டா போராதா, ஹிருத்வா நிசேஷதாபான் அப்படிங்கிறார் இல்லையா பின்னாடி, சர்வ தாபங்களையும் போக்கிடக்கூடிய பாரிஜாதம் இல்லையோ குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றார் இல்லையா. இங்கேயும் அழகா சொல்றார், இதுதான் இந்த மூர்த்தி தான் சர்வ பிரணத ஜனங்களுடைய, சர்வ பக்த ஜனங்களுடைய ஆர்த்தியையும் போக்கக்கூடியது. கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம். இந்த ரூபம் என்ன ரூபம்னா, தேவகி கர்ப்பம் நழுவி பகவான் முதல்ல அவளுக்கு சங்கசக்கர கதாபத்மத்தோடு எந்த ரூபத்தில் காட்சி கொடுத்தானோ, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம், அதே ரூபம் தான் இங்கே வர்ணிக்கப்படுறது. இந்த ரூபம் தான் குருவாயூரப்பனுடைய ரூபம். யார் அப்ப தரிசனம் கொடுத்தானா, அந்த ஆதிகேசவ மூர்த்தியை உபாசனை பண்ணித்தானே குருவாயூரப்பனே அங்க கிருஷ்ணனே அவதாரம் பண்றான். அதனால எந்த ரூபத்துல தரிசனம் கொடுத்தானா, குருவாயூரப்பன் இப்ப எந்த ரூபத்துல இருக்கானோ அந்த ரூபத்துல தான் தேவகி வசுதேவாளுக்கு தரிசனமே ஆச்சு. ஏன்னா இந்த மூர்த்தியை உபாசிச்சுதான் கிருஷ்ணனே பிறந்தான். இது மதுரையில தேவகியும் வசுதேவனும் உக்ரசேனரும் அந்த பரம்பரையில வந்தவாழாம் பூஜை பண்ணின மூர்த்தியாக்கும் இந்த குருவாயூரப்பன் மூர்த்தி. அப்புறம் துவாரகையில கொண்டு உத்தவனும் இதை பூஜை பண்ணிட்டு இருந்தா. அப்படிங்கிறதுனால இந்த மூர்த்தி உபாசனத்தால தான் இவரே தான் வந்து அங்க அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த ரூபம் தான் தரிசனம் ஆச்சு தேவகிக்கு. அதைத்தான் அங்க பாகவதம் வர்ணிக்கிறது. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம். அதுதான் இந்த இடத்துல ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம். சங்கு சக்கரம் கத பத்மம், இந்த 4 கைகள்ல இந்த 4 வஸ்துக்களை வச்சுட்டு பகவான் தரிசனம் கொடுக்கிறான். காஞ்சி காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பரா லம்பினி. அழகான இடுப்புக்கு காஞ்சி அணிஞ்சுன்னு இருக்கான். ஒட்டியானங்கள் கட்டி கட்டித்த மேகல கச்சிதமணி கண்டிக பட்டல நினதேன விப்ராஜமானம். அன்னமையா பாடுறாரு, கூட்டில பத கட்டித்த சகுல சிஞ்சிதேனதோ சடுல நடன சமுஜ்வல விலசம் பாவயாமி கோபாலபாலம் மனசேவிதம் அப்படின்னு எது வர்ணிக்கப்படுறதோ அதுதான் காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித லசத் பீதாம்பரலம்பினி. அந்த ஒட்டியானம் அதை போட்டு 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 அந்த காஞ்சியால ஒரு லாஞ்சனை ஏற்பட்டிருக்கான், ஒரு முத்திரை ஏற்பட்டிருக்கான் அந்த இடத்துல. நம்மளே பஞ்சகஜங்கள்லாம் இறுக்கி கட்டினுட்டா ஒருத்தர் அப்படின்னுட்டா அப்புறம் அந்த இடத்துல ஒரு முத்திரை இருந்துட்டே இருக்கும். அதை கட்டின்ற முத்திரை நான் திருப்பி அதை மெம்மேல கட்டிண்டு அது ஒரு லாஞ்சனத்தை ஏற்படுத்த. லாஞ்சனம்னா ஒரு முத்திரையை ஏற்படுத்தி விடுறது. இது ரொம்ப அழகா சொல்லுவா, கொண்டல் வண்ணனே கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன்னு ஸ்ரீரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. இவன் தான் அன்னைக்கு வெண்ணை திருடி சாப்பிட்டவன், இவன் தான் யசோதையால கட்டப்பட்டவன், பற்றுடைய எளியவருக்கு எளியவன் மற்றவருக்கு வித்தகன்னு இந்த பெருமாள் தான் அன்னைக்கு யசோதையை கட்டினா, உரல்ல கட்டினா. அப்படிங்கிறத நம்ம சுவாமி பராசர பற்ற என்ன பண்ணுவாரா, பெருமாளுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி
திருமஞ்சனம் பண்ணுவா. ஏகவஸ்திரம் சாத்தி திருமஞ்சனம் பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, மேலே புது வஸ்திரத்தை சாத்திட்டு இந்த ஈர வஸ்திரத்தை அடியால கழட்டுவா. அப்படியே சுத்தி வஸ்திரத்தை மேலே திருப்பியும் பகவானுக்கு சாத்தி விட்டுட்டு அப்புறம் மேலே அலங்காரங்கள்லாம் பண்ணிவிடுவா. ஒரு வஸ்திரத்தை சாத்திட்டு அடி வஸ்திரத்தை களையிறது தான் வழக்கம். அதனால இடுப்பு பாகம் தெரியவே தெரியாது. அதனால பராசர பட்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒரு ஓட்ட வழியா பார்ப்பறான், எங்கேயாவது அந்த இடுப்பு தெரியுமா, ஒரு கால் யசோதை கட்டின அந்த வடு இருக்கோ, அந்த லாஞ்சனம் இருக்கோன்னு பார்ப்பறான். அப்படிலாம் பாவம் அவளுக்கு அந்த பெருமாள்கிட்ட. அந்த பெருமாளை கண்ணனா அப்படி அனுபவிக்கிறா இல்லையா. அதனால இங்க கூட காஞ்சி காஞ்சித் காஞ்சன காஞ்சி லாஞ்சித்த, அந்த காஞ்சி அங்க அணிஞ்சு 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 அந்த ஒட்டியானத்தை அங்க போட்டு போட்டு அதனால ஒரு லாஞ்சனம் ஏற்பட்டிருக்கான் அந்த இடத்துல. அந்த ஒட்டியான அணிஞ்ச ஒரு முத்திரையே இருக்கான் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு 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 அச்சு போல இருக்கான் அந்த இடத்துல. அந்த லாஞ்சனத்தோட பீதாம்பராலம் லசத் பீதாம்பராலம் வினீம், அதில் அழகான பீதாம்பரங்களையும் தரிச்சென்று இப்படிப்பட்ட இந்த மூர்த்தி உண்டே, இதுதான் ஆலம்பே. உபனிஷத் சொல்றது ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏதது ஆலம்பனம் பரம். எதை பிடிச்சுக்கணுமோ சிரேஷ்டமான ஆலம்பனம் எதுவோ அதை பிடிச்சுக்கோ, இது பரமான ஆலம்பனம் எதுவோ அதை பிடிச்சு. ஆலம்பனம்னா பிடின்னு அர்த்தம், ஒரு பிடிப்பு வேணுமே. நிர்குணமாய் நிராகாரமாய் சத்தா மாத்திரமாய் நான் நமக்கு எங்க தியானம் பண்ண முடியும்? அப்படி தியானம் பண்ண வேண்டவே வேண்டாம் இல்லையா. நாமரூப குணமே இல்லைன்னு உபனிஷத் சொல்லல. உபனிஷத் என்ன சொல்றது, பிராகிருதமான நாமரூப குணங்கள் இல்லைன்னு சொல்றது. இந்த ரூபம் தான் அப்ராகிருதமாச்சே, நிஷ்கம்பே நித்திய பூர்ணே அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தார் இல்லையா. நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபேங்கிறத, இதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம், இதுதான் அந்த அகண்ட பிரம்மம். ஆனா பக்தாளுக்காக அப்படி ஒரு ரூபத்தை தரிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத. இனிமேல் கண்ண மூடி மனசு இந்திரியம் சித்தம் எல்லாத்தையும் ஒடுக்கிறது, பிராணாயாமத்தால மனசை கொண்டு ஒடுக்கிறது, ஆத்மாவில் ஒடுக்கிறது அப்படிங்கிற சிரமமே வேண்டாம், பிரயாசையே வேண்டாம். நமக்கெல்லாம் கண்ணை மூடிண்டு பண்ண வேண்டிய தியானம் இல்லை, கண்ணை திறந்துண்டு பார்த்து விடலாமே. அதை தானே ஹந்தபாகியம்னு சொன்னார். கண்ணை திறந்துண்டு ஆனந்தமா பார்த்துடலாமே. அதனால இந்த ஆலம்பனம் போதும், இதை கொடுத்துடும், இந்த ரூபத்துக்கு மனசை கொடுத்துடும், இது போதுமே இல்லையா. அது என்ன பண்ணிவிடும்னா, யத்ரைலோக்கியமஹீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாசி காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் त्वद्रूपम् ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனே கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. எப்பேற்பட்ட ரூபம் இந்த ரூபம்னு வர்ணிக்கிறார் பட்டத்ரி. சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் திரைலோக்கிய மஹீயசோபி மகிதம். அதாவது இந்த திரிபுவனத்திலையும் இதை காட்டிலும் ஒரு அழகு இல்லை அப்படின்னு பிரம்மாவே நிர்ணயம் பண்ணட்டுமே. குருவாயூரப்பன் கண்டிப்பா அதுக்கு ஒரு படி மேல. இதை விட மாதுரியம் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு நிர்ணயம் பண்ணுங்கோளே பார்க்கலாம். இதை விட ஒரு மாதுரியம் இல்லைன்னு நிர்ணயம் பண்ணுங்கோ. திரிபுவனத்தில் இருக்கிற வஸ்துக்கள்ல இதை விட மாதுரியமானது இல்லைன்னு நிர்ணயம் பண்ணிடுங்கோ. கண்டிப்பா ஹீ சேலஞ்சஸ் குருவாயூரப்பன் அதுக்கு ஒருபடி மேல. இதை விட காந்தி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு ஒன்றை நீங்க சுப்ரீம் இதைத்தான் நிர்ணயம் பண்ணுங்கோ. நான் பெட் பண்றேன் குருவாயூரப்பன் அதுக்கு ஒருபடி மேல. அதுதான் திரைலோக்கிய மஹீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் இல்லையா. त्वद्रूपம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம், மாதுரியத்துக்கெல்லாம் மாதுரியம், காந்திக்கெல்லாம் காந்தி இல்லையா. இது மகிமை வாய்ந்ததுக்கெல்லாம் மேல மகிமை வாய்ந்தது. ஏன் அப்படின்னுட்டா, எதையும் புத்தியை கொண்டுதான் நிர்ணயம் பண்ணுவோம். யாரா தான் இருக்கட்டும், பிரம்மா கூட அவருடைய புத்தியை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணுவார். ஆனா அந்த புத்தியின் தூண்டுற சைத்தன்யம்னா குருவாயூரப்பன். அப்ப அவனுடைய மாதுரியத்தை இந்த புத்தியை கொண்டு நிர்ணயம் பண்ணிவிட முடியுமா? அவனுடைய காந்தியை இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணிவிட முடியுமா? காந்திக்கெல்லாம் காந்தி, மாதுரியத்துக்கெல்லாம் மாதுரியம், ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம், மகிமைக்கெல்லாம் மகிமை. அப்பேற்பட்ட எவனுடைய சித்தந்தான் குருவாயூரப்பனுடைய ரூபத்தை பார்த்து மோகிக்காது, அந்த ஆனந்தம் வர்த்தனமாகாதுங்கிறார். புவனே ந கஸ்ய குதுகம் புஷ்ணாதி. இந்த லாவணத்தை பார்த்து எவனுடைய ஆனந்தம் தான் வர்த்தனமாகாச்சு. அப்படிப்பட்ட இந்த ஆனந்தம்தான் சர்வ ஆர்த்தியையும் அழிக்கக்கூடியது. இதைத்தான் மனசுக்கு கொடுக்கணும் இல்லையா. இந்த ரூபத்தை கொடுத்துடு, இந்த நாமத்துக்கு காதுக்கு இந்த நாமத்தை கொடுத்துடு, ஹிருதயத்துக்கு இந்த ரூபத்தை கொடுத்துடு, கண்ணுக்கு இந்த ரூபத்தை கொடுத்துடு இல்லையா, வாக்குக்கு அவனுடைய நாமத்தை கொடுத்துடு இல்லையா. சர்வ அங்கத்தாலையும் அவனை பக்தி பண்ணிட்டு இருந்துட்டா போதுமே, சர்வ இந்திரியங்களும் ஒடுங்கி போயிடும். இந்திரியத்தை ஒடுக்கிறதுக்குன்னு வேற யமனியமா ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம்னு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம் இல்லையா. ஒரு கால் அந்த யோகத்தை சரியா பண்ணலைன்னா யோகி ஆவானோ தெரியாது, ரோகியா போயிடுவான். பிரம்மச்சரியம் இல்லாத யோகம் பலிக்காது இல்லையா. வைராக்கியம் இல்லாத ஞான சாதனம் பலிக்காது
கிஞ்சித் வைராக்கியம் கூட இல்லாமல் நான் ஞான மார்க்கத்துக்கு போறேன்னு சொன்னா உலக விஷயத்துல வைராக்கியம் ஏற்படாத உனக்கு எங்க இருந்து ஞானம் சித்திக்க போறது? பிரம்மச்சரியம் இல்லாதபடி எங்க யோகம் சித்திக்க போறது? ஆனா இவனுடைய கதைகளோ கேட்ட மாத்திரத்துல ஆனந்தத்தை கொடுத்துடும், இவனுடைய ரூபமோ பார்த்த மாத்திரத்துல பரமானந்தத்தை கொடுத்துடுறது. மனசு ரஞ்சனமாகி மனசு உருகியே ஒரு நாள் என்ன ஆயிடுறதுன்னா மனசு அவன் சரணத்துல போய் ஒடுங்கி போயிடுறது. அதனாலதான் தியாகராஜரும் அனுராகமுலேனி சுஜானமு ராதுன்னு பாடினார். அப்படிப்பட்ட பிரேம பக்தி ஒருத்தர் சித்திச்சு கொடுத்தானால் அதுக்கப்புறம் ஞானம்ங்கிறது துர்லபமான ஒரு வஸ்து இல்லை, அந்த பக்தியை அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துடும். அப்படிங்கிறதுனாலே அப்படிப்பட்ட ரூபந்தானே ஆலம்பே விமலாம்புஜ த்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம் அப்படின்னு சொல்லி இந்த ரூபந்தானே எங்களுக்கு ஆலம்பனம். அதனால் இந்த அழகான இந்த சரணார விந்தங்கள்ல விமல அம்புஜ த்யுதிபதம், அந்த அழகான தாமரை போன்ற சரணங்கள்ல என் மனசு ஒடுங்கி விடுத்தானால் போதுமே, என்னுடைய சர்வ சம்சாரமும் நாசம் ஆயிடுமே. இதுதான் ஏவம் ஸ்திரதர மனசா விஸ்வபீடாபகத்யைஹி அப்படின்னு தன்வா வாசா தியாவான்னு சொல்றார் இல்லையா. காயம் வாக்கு மனசாலே குருபவனபுராதீசனை ஆசிரயிச்சுண்டு அவனிடத்துல ஏற்படக்கூடிய ஸ்திரமான பக்தி தான் இல்லையா நம் சர்வ பீடைகளையும் போக்கி நமக்கு சர்வ சௌக்கியங்களையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த தசகங்களா இந்த ஸ்லோகங்களால குருவாயூரப்பனுடைய ரூப லாவண்யத்தையும் குருவாயூரப்பனுடைய தத்துவம் குருவாயூரப்பனுடைய ரூபம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சுண்டு வரார். மேலே நாரத சரித்திரம் முதலிய சரித்திரங்களுக்குள்ள பிரவேசிக்க போறார். இந்த சரித்திரங்கள் இதுல நாளையிலிருந்து பாகவத ரீதியா எப்படி நாராயணியத்தை எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறது நம்ம நாளையிலிருந்து பார்ப்போம்.